இன்னைக்கு நம்ம ஒரு டிசி காமிக்ஸ் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். டிசி காமிக்ஸோட இருள் சாம்ராஜ்யம், டார்க் ரேசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த். இந்த காமிக்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த காமிக் சீரிஸ்ல இருக்கிற மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க பார்த்த கிரீசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் அனிமேட்டட் சீரிஸ் விட இந்த காமிக் சீரிஸ் சூப்பரா இருக்கும். ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். எர்த் ஜீரோல காந்தாக்ல பிளாக் ஆடம் வானத்துல பறந்துட்டு அந்த காந்தாக்கை விட்டு வெளியே போகிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா பிளாக் ஆடம் அந்த காந்தாக் நகரத்தை விட்டு வெளியே வர விடாம ஏதோ ஒரு சக்தி காந்தாக் நகரத்தை சுத்தி இருந்து பிளாக் ஆடம் காந்தாக் நகரத்தை விட்டு வெளியே வர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ மத்த சூப்பர் ஹீரோஸ் ஒவ்வொருத்தரும் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் காத்தம் சிட்டில இருக்காரு, ஒன்று மனு சூப்பர்களும் தெமிசேரலா இருக்காங்க. அப்போ கிரீன்லாண்டர் ஓஎஸ் சிட்டில இருக்காரு, ஹாக்கல் டோட்டலிட்டில இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் வார்வேல்டு ஆர்பிட்ல இருக்காரு, பிளாக் கேனரி சென்ட்ரல் சிட்டில இருக்காங்க, அக்வாமேன் அட்லாண்டிஸ்ல இருக்காரு, மார்டின் மேன்ஹண்டர் வாஷிங்டன் டிசில இருக்காரு, கிரீன் ஆராவும் ஜட்டானாவும் ஸ்டார் சிட்டில இருக்காங்க. அப்போ திடீர்னு கிரீன் ஆராவும் ஜட்டானாவும் ரெண்டு பேரும் ஒரு விதமான எனர்ஜியால அந்த எனர்ஜிக்குள்ள இழுக்கப்படுறாங்க. அப்போ கிரீன் ஆரோ ஜட்டானா கிட்ட, ஜட்டானா நீ எதுக்கும் பயப்படாத, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு கிரீன் ஆரோ ஜட்டானா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அந்த எனர்ஜியால முழுவதுமா உள்ள இழுக்கப்படுறாங்க. அப்போ அவங்க முன்னாடி பிளாக் ஆடம் வந்து அவங்கள பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு கிரீன் ஆரோ பிளாக் ஆடம் கிட்ட, நீ தான் இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு பிளாக் ஆடம் கிட்ட கேட்கிறாரு. நான் என்னோட காந்தாக்க பாதுகாத்துட்டு இருக்கும்போது ஒரு எனர்ஜியால உள்ள இழுக்கப்பட்டு அந்த எனர்ஜியால இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு பிளாக் ஆடம் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு கிரீன் ஆரோ, நாங்களும் இதே மாதிரி தான் ஒரு எனர்ஜியால உள்ளிழுக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஜட்டானா, நம்ம இங்க தனியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு ஜட்டானா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு அவன் முன்னாடி இருந்த ஒரு டோரை ஓபன் பண்றான். ஜட்டானா ஓபன் பண்ண கதவுக்கு அந்த பக்கம் எல்லா யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒண்ணா ஒரே இடத்துல கூடி இருக்காங்க. அந்த இடத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னா அக்வாமேன், மார்ஷியன் மேன்ஹண்டர், ஒண்டர் உமன், சூப்பர்மேன், பேட்மேன், கிரீன்லாண்டர், ஹாக்கல், இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. இவங்களை தவிர்த்து மத்த யூனிவர்ஸ்ல உள்ள சூப்பர் ஹீரோஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னா எர்த் ஜீரோல இருக்கிற த ஃபிளாஷ் ஆஃப் சைனா, எர்த் 41ல இருக்கிற டைனோகோ, எர்த் 5ல இருக்கிற மேரி மார்வல், எர்த் 11ல இருக்கிற ஆக்வா உமன், எர்த் 26ல இருக்க கேப்டன் கேரோ, கடைசியா எர்த் 7ல இருக்க தண்டர். இவங்க எல்லாரும் த ஹவுஸ் ஆஃப் ஹீரோஸ், ஜஸ்டிஸ் லீக் ஹோம் அப்படின்ற இடத்துல எல்லாரும் ஒண்ணா ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. இவங்களை தவிர்த்து இன்னுமே அந்த இடத்துல ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ எர்த் 23ல இருக்க பிரசிடென்ட் சூப்பர்மேன் அவங்க கிட்ட, நான் தான் உங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு அங்க இருக்க மத்த சூப்பர் ஹீரோஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மல்டிவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அழிவை எதிர்த்து எங்களோட ஜஸ்டிஸ் லீக் டீமா போராடணும். ஆனா எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலதான் உங்களோட உதவியை கேட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். என் கூட எர்த் 8ல இருக்கிற டாக்டர் மல்டிவர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாரும் உங்களோட காலவரிசையில உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சு உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா நம்மளாம் ஒன்னா சேர்ந்து இந்த மல்டிவர்ஸ் அழிகிறத தடுக்கலனா கூடிய சீக்கிரம் நம்மளும் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு பிரசிடென்ட் சூப்பர்மேன் அங்க இருக்க மத்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்மளோட உலகத்தை சேர்ந்த கலால் சூப்பர்மேன் அவர்கிட்ட, கெல்வின் நீ என்ன சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்னு பிரசிடென்ட் சூப்பர்மேனை பார்த்து கேட்கிறாரு. இந்த இடத்துல கெல்வின் அப்படின்றது எர்த் 23ல இருந்து வந்த பிரசிடென்ட் சூப்பர்மேனோட இன்னொரு பேர் தான் கெல்வின். நம்மளோட உலகத்தை சேர்ந்த சூப்பர்மேனுக்கு கலால், கிளார்க் அப்படின்னு வித்தியாசமான பேர்லாம் இருக்கோ அது மாதிரி பிரசிடென்ட் சூப்பர்மேன் உலகத்துல பிரசிடென்ட் சூப்பர்மேனோட இன்னொரு பேரு கெல்வின். நம்ம சூப்பர்மேன் இது மாதிரி கெல்வின் நீ என்ன சொல்ற அப்படின்னு பிரசிடென்ட் சூப்பர்மேனை பார்த்து கேட்க, கல்லால் இது ஆரம்பிச்ச அப்பவே நான் உங்ககிட்ட வந்திருக்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கான போதுமான நேரம் கூட நம்ம கிட்ட இல்ல. பேரி ஆலன் த ஃபிளாஷ் வேற ஒரு ரியாலிட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டான். நமக்கு அதை விட இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா டார்க் சைடு டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை தனக்கு கீழே வச்சுட்டு அவன் ஒரு பக்கம் ஒரு யூனிவர்ஸா போய் அவனுக்கு கீழே இருக்கிற டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை வச்சு ஒவ்வொரு யூனிவர்ஸா அழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த டார்க் சைடு நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸுக்கு கூட வரலாம். நம்ம எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தா நம்ம அழியறதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு பிரசிடென்ட் சூப்பர்மேன் நம்ம சூப்பர்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இந்த பிளாக் கேனரி, டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆர்மி. அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை த கிரேட்டஸ்ட் டார்க்னஸ்னு கூட சொல்லுவாங்க. அதை எதிர்த்து சண்டை போட்டு தான் எங்க அப்பா இறந்து போனாரு அப்படின்னு பிளாக் கேனரி சொல்ல, அப்ப அவ பக்கத்துல இந்த பிளாக் ஆடம், நானும் ஒரு டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன், அவன் பேரு சபாக் அப்படின்னு சொல்றாரு. சபாக் அப்படின்றது பிளாக் ஆடம் படத்துல பார்த்திருப்பீங்க. பிளாக் ஆடம் படத்துல நம்ம பிளாக் ஆடம்க்கு எதிரியா சபாக் அப்படின்ற ஒரு மோசமான வில்லை வருவான். அவனை கடைசியா நம்ம பிளாக் ஆடம் அவரோட கையால கொன்றுவாரு. அதை தான் பிளாக் ஆடம் இந்த ஒரு இடத்துல அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒன்று உமன், எனக்கு நம்மளோட பூமியை நோக்கி ஏதோ ஒரு கெட்டது வர்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அதை பத்தி நான் ஸ்பெக்டார்ட்ட கேட்கும்போது அவர் என்கிட்ட நல்ல விதமா தான் சொன்னாரு. ஆமா, ஸ்பெக்டார் எங்க போனாரு அப்படின்னு ஒன்று உமன் அந்த இடத்துல கேட்க, அதுக்கு பிரசிடென்ட் சூப்பர்மேன் ஸ்பெக்டார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஒன்று உமனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஸ்பெக்டார் ஒரு கடவுளுக்கு நிகரானவன், அவனை யார் கொன்னது அப்படின்னு ஒன்று உமன் ஒரு பக்கம் சாக்காய் நிக்க, இன்னொரு பக்கம் திடீர்னு அவங்க இருந்த இடமே நிலநடுக்க வந்த மாதிரி ஆட ஆரம்பிக்குது. அப்போ பிரசிடென்ட் சூப்பர்மேன், நமக்கான நேரம் முடிஞ்சு போச்சு, டார்க் ஆர்மி நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேன், எல்லாரும் பிரசிடென்ட் சூப்பர்மேன் சொல்றதை கேட்டு உங்களோட எதிரிகளை தாக்க ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒன்று உமன், டார்க் ஆர்மி நம்ம கிட்ட இருந்து போற எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க பயங்கரமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒன்று உமன் ஒரு பக்கம் வீரவசனத்தை பேசி முடிக்க, அங்க இருந்த டாக்டர் மல்டிவர்ஸ், டார்க் ஆர்மி வந்திருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இடத்துக்கு நான் உங்க எல்லாரையும் டெலிபோர்ட் பண்றேன் அப்படின்னு டாக்டர் மல்டிவர்ஸ் அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லார்கிட்டே சொல்லிட்டு அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் டார்க் ஆர்மி வந்திருக்க இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்ததும் அப்போ அவங்க முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸோட
ஹீரோஸோட கண்ணு முன்னாடி ஒவ்வொரு யூனிவர்ஸா வரிசையா அவங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம சூப்பர் ஹீரோஸ் முன்னாடி ஆன்டி மேட்டர் சேம்பரோட பரேவ் அப்படின்ற ஒரு வில்லன் அந்த இடத்துல நம்ம சூப்பர் ஹீரோஸ் முன்னாடி என்ட்ரி கொடுக்குறான். அவனை பார்த்ததும் இந்த ஃபிளாஷ் ஆஃப் சைனா இதோ இவன் தான் பேரி ஆலனை கடத்திட்டு போனான் அப்படின்னு அவனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம சூப்பர்மேன் எனக்கு அவனை தெரியும், அவன் பேரு பரேவ், ஆன்டி மேட்டர் வேவ்ல அழிஞ்ச முதல் உலகம் அவனோட உலகம் தான், அவன் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அவர் பக்கத்துல இந்த பேட்மேன் இவன் எங்க வந்திருக்கான் அப்படின்னா ஒரு பேரழிவை உருவாக்குறதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கணும் அப்படின்னு பேட்மேன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பரேவ்ன்றவன் நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த ஆன்டி மேட்டர் சேம்பரை வச்சு உங்களோட யூனிவர்ஸ்ல ஆன்டி மேட்டர் வேவ்ஸை உருவாக்கி உங்களையும் உங்க யூனிவர்ஸையும் உங்க மல்டிவர்ஸையும் மொத்தமா அழிச்சிட்ட அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு புது மல்டிவர்ஸை உருவாக்க போறோம், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னதும் நம்ம சூப்பர்மேன் அவன் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பரேவ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு, உன்னோட உலகம் ஆன்டி மேட்டர் வேவ்ல அழிஞ்சதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஆனா நீ இப்ப பண்ண போற செயலால ஏகப்பட்ட யூனிவர்ஸ் கணக்குல சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். இதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? அந்த டார்க் ஃபோர்ஸ் அதோட சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்திக்குது. இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு பரேவ் அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் அவன் கிட்ட சொல்ல அதுக்கு அந்த பரேவ்ன்றவன் நம்ம சூப்பர்மேன் கிட்ட நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் தானே, நீங்க சூப்பர் ஹீரோஸா இருக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? சூப்பர் ஹீரோஸா இருக்கிற நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சமாச்சும் அமைதி இருக்கா? நீங்க இருக்கிற இடத்துல எப்போதுமே சண்டை போர் புரட்சி அப்படின்னு இது மட்டும் தான் இருக்கும். ஆனா இருள் இருக்கிற இடத்துல எப்போதுமே அமைதி தான் இருக்கும். உங்க உலகம் மொத்தமா அழிஞ்சாதான் உங்க உலகம் எப்போதுமே அமைதியா இருக்கும். உங்களோட உலகத்தை அழிச்சு உங்களோட உலகத்துக்கு அமைதியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு பறவை சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஹீரோஸ் நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் பின்னாடி டார்க் ஃபோர்ஸோட தீய சக்திகளும் அவன் கூட வர ஆரம்பிக்குது. நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் எதிர்த்து தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. உங்களை எதிர்த்து திருப்பி தாக்குறதுக்கு நான் தேவையில்லை, என்னோட டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியே போதும் அப்படின்னு பறவை சொன்னதும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் முன்னாடி டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியில மோசமான வில்லன்களை தவிர்த்து டார்க் சைடும் இந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியில இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல டார்க் ஃபோர்ஸ் ஆர்மிக்கும் நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய போரே ஆரம்பிக்குது. டார்க் ஃபோர்ஸ் ஆர்மிக்கும் நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஒரு பயங்கரமான போரே ஆரம்பிச்சிருக்க சமயத்துல அந்த போர்ல பிரசிடென்ட் சூப்பர்மேனும் நம்மளோட கலால் சூப்பர்மேனும் டார்க் சைடு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்று மணி இந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை சேர்ந்த ஒரு மிருகத்தை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் கேரட்டும் பிளாக் கேனரையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிருக மாதிரி இருக்கிற ஒன்னை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆக்வாமேன் அவரோட ட்ரைடனை வச்சு அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய டைட்டனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் அடம் அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க அப்படி நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மிக்குமான போர் கொஞ்சம் கொஞ்சமா தீவிர ஆக ஆரம்பிக்குது. டார்க் சைடு ஒத்தால சும்மா ரெண்டு சூப்பர்மேனை புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. சூப்பர்மேனோட சூட்டை பிடிச்சு அவர் அப்படியே தூக்கி தரையில அடிச்சு டார்க் சைடு சூப்பர்மேனை பார்த்து இருள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும். சூப்பர்மேன் உங்களோட உலகம் அழிகிறதுல தான் உங்களுக்கான முழு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இனி உங்களோட புது கடவுள் நான் தான் அப்படின்னு டார்க் சைடு சூப்பர்மேனை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் ஆடம் புது கடவுளா பழைய கடவுளால அட்டிய ஒன்றால தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆடம் அவரோட மொத்த தண்டர் பவரை யூஸ் பண்ணி டார்க் சைடு அட்டிக்க பிளாக் ஆடம் அடிச்ச ஒரே அடியில டார்க் சைடு அப்படியே மண்ணுக்குள்ள போயிடுறாரு. பிளாக் ஆடம் இந்த போர் எப்பவும் முடிவுக்கு வந்துருச்சு. ஜஸ்டிஸ் லீகால இந்த போர்ல ஜெயிக்க முடியாது. இந்த போர்ல நீங்க உயிர் பழைக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்ல. பிளாக் ஆடம் அடிச்ச அடியில டார்க் சைடு மண்ணுக்குள்ள புதஞ்சிட்டு அப்படின்னு டார்க் சைடு பிளாக் ஆடமை பார்த்து சொல்லிட்டு டார்க் சைடு அவரோட ஒமேகா பீம்ஸ் வச்சு பிளாக் ஆடமை தாக்கிடுறாரு. ஒமேகா பீம்ஸால தாக்கப்பட்ட பிளாக் ஆடம் பறந்து போய் கீழே விழுந்து இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான், எனக்கு உடனடியா பேக்கப் தேவை அப்படின்னு கீழே விழுந்த பிளாக் ஆடம் கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல சைபர் கிரீன்லாண்டர்ஸ் அப்படின்னு மத்த சூப்பர் ஹீரோஸ்லாம் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. கிரீன்லாண்டர்ஸோட வெளிச்சத்தை பார்த்து இருள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. அப்போ சூப்பர்மேன் கிரீன்லாண்டர்ஸ் இது வேலை செய்யுது, உங்களோட வெளிச்சத்தை பார்த்து அந்த இருள் விலக ஆரம்பிக்குது அப்படின்னு சூப்பர்மேன் அங்க வந்து கிரீன்லாண்டர்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்போ அந்த பறவைன்றவன் உங்களோட வெளிச்சத்தை வச்சு இருளை தான் விளக்க முடியும், ஆனா அந்த ஆன்டி மேட்டர் சேம்பரை வச்சு உங்களோட உலகத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி மேட்டர் சேம்பரை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த பேட்மேன் என்ன ஆனாலும் சரி அவன் இந்த ஆன்டி மேட்டர் சேம்பரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணாம பாத்துக்கோங்க, சப்போஸ் அதை அவன் ஆன் பண்ணிட்டானா அதுல இருந்து வர ஆன்டி மேட்டர் வேவ்ஸ் நம்மளோட உலகத்தை அழிச்சிடும் அப்படின்னு பேட்மேன் ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் கிரீன் ஆரோ இருந்துட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆரோவை எடுத்து அந்த ஆன்டி மேட்டர் சேம்பர்ல எய்ம் பண்ணி விடுறாரு. அந்த ஆரோ அப்படியே பறந்து போய் அந்த சேம்பர்ல குத்தி அந்த சேம்பரை அப்படியே வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. அப்போ அந்த சேம்பர் கிட்ட இருந்த அந்த பறவைன்றவன் என்ன தைரியம் இருந்தா இதை பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்ம சூப்பர் ஹீரோஸ் தாக்குறதுக்காக முன்னாடி வரான். அப்போ அவன் முன்னாடி நம்ம ஒண்டர் உமன் பேட்மேன் சூப்பர்மேன் அப்படின்னு 3 பேர் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்குறதுக்காக அவன் முன்னாடி வராங்க. அப்போ அந்த பறவைன்றவன் அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அவன் முன்னாடி வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் மேல காட்ட ஆரம்பிக்கிறான். அவனோட மொத்த பவரை எதிர்த்து நின்று தாங்க முடியாம நம்ம பேட்மேன் அவர் உடம்பு செதஞ்சு எலும்பு கூடாகி அந்த இடத்துல அப்படியே இறந்து போறாரு. அப்போ ஒன்று மனும் அவனோட பவரை தாங்க முடியாம அவங்களும் செதஞ்சு அப்படியே எலும்பு கூடாகி இறந்து போறாங்க. அப்போ அங்க இருந்த சூப்பர்மேனும் அவனோட பவரை எதிர்த்து நின்று தாங்க முடியாம சூப்பர்மேனோட உடம்பு முழுவதுமா செதஞ்சு நம்ம சூப்பர்மேனும் அந்த இடத்துல அப்படியே எலும்பு கூடாகி இறந்து போறாரு. பரேவன்ற ஒரு மோசமான வில்லனால நம்மளோட அழிக்க முடியாத 3 சூப்பர் ஹீரோஸும் ஒண்டர் உமன் பேட்மேன் சூப்பர்மேன் அப்படின்னு 3 சூப்பர் ஹீரோஸும் அழிஞ்சு மொத்தமா அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. நம்மளோட 3 சூப்பர் ஹீரோஸ் அந்த பரேவன்றவன் அவனோட சக்தியை பயன்படுத்தி அழிச்சது மட்டும் இல்லாம மறுபடியும் அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து மற்ற சூப்பர் ஹீரோஸ் மேல தாக்க ஆரம்பிக்கிறான். பேட்மேன் சூப்பர்மேன் மாதிரி அங்கிருந்து மற்ற சூப்பர் ஹீரோஸும் அப்படியே அந்த இடத்துல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பிளாக் அடம் அந்த பரேவன்றவனுக்கு ஒரு பஞ்சை கொடுக்க போறாரு. கிட்டத்தட்ட பிளாக் அடம் அவரோட முழு சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்க பிளாக் அடம் அடிச்ச அடியில் அவனுக்கு ஒரு எந்த சின்ன பாதிப்பு கூட ஏற்படல. பிளாக் அடம் அவனை அடிக்கிறதுக்காக
மறுபடியும் கையை ஓங்கும் போது அந்த பறவைன்றவன் பிளாக் ஆடமோட கையை பிடிச்சி பிளாக் ஆடம் அப்படியே தடுத்து நிறுத்திடுறான். இன்னொரு பக்கம் அங்க இருந்து மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க. அப்போ அந்த பறவை அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம பிளாக் ஆடமே தாக்க ஆரம்பிக்கிறான். அவனோட பவரை எதிர்த்து நின்று தாங்க முடியாம நம்ம பிளாக் ஆடம் சசாம் அப்படின்னு கத்த அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தண்டர் வந்து விழுகுது. அந்த தண்டர்ல பிளாக் ஆடம் ஒரு பக்கம் அந்த பறவைன்றவன் ஒரு பக்கம் ரெண்டு பேருமா போய் விழுந்துடுறாங்க. ஃபிளாஷ் ஹவுஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் இடத்துல போய் பார்க்க அங்க ஒரு ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ் கூட இல்ல. அதுக்கு பதிலாக அங்க யங் ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ் தான் இருக்காங்க. நம்ம ஃபிளாஷ் அவங்க கிட்ட ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ்லாம் எங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்க சிஸ்டம்ல ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ் எங்க போயிருக்காங்க அப்படின்னு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சூப்பர்மேனோட சன் வந்து அவங்க கிட்ட என்னோட அப்பா சூப்பர்மேன் எங்க போயிருக்காருன்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சூப்பர்மேனோட சன் அங்க இருந்தவங்க கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ஃபிளாஷ் நாங்களும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம், ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ்ல ஒருத்தரை கூட காணோம், அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க இருந்த இடத்தோட ஒரு பகுதி உடைஞ்சு விழுக ஆரம்பிக்குது. ஃபிளாஷும் சூப்பர்மேனோட சன்னும் அவங்க இருந்த இடத்தோட ஒரு பாதி உடைஞ்சு விழுந்த இடத்த போய் பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க இறந்துட்டாங்க, எல்லாரும் ஜஸ்டிஸ் லீக் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பிளாக் ஆடம் அவர் உடம்பெல்லாம் பயங்கர காயத்தோடவும் ரத்தத்தோடவும் அவர் முன்னாடி வந்த ஃபிளாஷையும் சூப்பர்மேனோட சன்னையும் பார்த்து சொல்றாரு, என்னோட வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துல தான் ஆரம்பமானது. என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையை இருண்டு போயிடுச்சு. ஆனா நான் இருட்டுல முடங்கி போய் உட்காராம நான் ஒரு சத்தியம் பண்ணேன். இறந்து போன என்னோட அம்மா அப்பாவை என்னோட மனசுலையும் பேட்மேனோட நிழலை எடுத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த நகரம் ஒரு குற்றமே இல்லாத நகரமா வளர்றதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன் அப்படின்னு நம்ம பேட்மேன் ஒரு இருட்டுல இருந்துட்டு ஒரு கேண்டிலோட வெளிச்சத்துக்கு முன்னாடி நின்று ராபின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ராபின் கிட்ட மத்த சூப்பர் ஹீரோஸை பத்தி பெருமைப்படுத்துற விதமா மத்த சூப்பர் ஹீரோஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. குற்றங்களை தடுக்கிறதுல என் கூட ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் கை கோர்த்தாங்க அப்படின்னு பேட்மேன் சொல்ல அப்படியே அந்த பக்கம் மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் காட்டுறாங்க. எங்க கூட அமேசான்ஸ் அட்லாண்டிஸ் அப்படின்னு மற்ற உலகத்தை சேர்ந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பூமியை அழிக்க வந்த ஒரு இருளை எதிர்த்து நின்னோம். நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இருளை எதிர்த்து நின்னாலும் எங்களால அந்த இருளை தடுக்க முடியல அப்படின்னு பேட்மேன் அந்த கேண்டிலோட வெளிச்சத்து முன்னாடி ராபின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற இடத்துல மக்கள் யங் ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு எல்லாருமே ஒன்னா ஒரே இடத்துல கூடி எல்லார் கையிலையும் கேண்டிலோட இறந்து போன நம்ம சூப்பர் ஹீரோஸோட சிலைக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து இறுதி அஞ்சலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் முன்னாடி நின்று இறந்து போன நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்காக நைட் இவங்க இறந்து போன சூப்பர் ஹீரோஸோட சிலைக்கிட்ட நின்று எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட இறந்து போன சூப்பர் ஹீரோஸ் நமக்காக என்ன பண்ணிட்டு இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்க யாராலையும் பண்ண முடியாத ஒரு தியாகத்தை நமக்காக பண்ணிட்டு போயிருக்காங்க. நமக்கு முன்னாடி சில கடினமான நாட்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து தான் கடக்கணும். நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்க கேண்டில்ல எரிகிற வெளிச்சம் மாதிரி இருளை விரட்டுற வெளிச்சம் மாதிரி நாங்க இருப்போம். நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம், நாங்க உங்க வாழ்க்கையில இருளை விரட்டுற வெளிச்சமா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இவங்க அந்த இறுதி சடங்கை முடிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நாட்டில் ஜஸ்டிஸ் லீக் டீம் இறந்துட்டதுனால நாட்டில் எங்க பார்த்தாலும் புரட்சி போராட்டமுமா வேற்றுக்கிரக வாசிகளின் தாக்குதலுமா இருக்கு. அப்போ ஃபிளாஷ் சூப்பர்மேன் மற்ற யங் ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாட்டை நாசமாக்குறவங்களை தாக்க ஆரம்பிச்சு மக்களை காப்பாற்றுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் அந்த பறவைன்றவன் ஜஸ்டிஸ் லீக் டீம் இறந்துட்டாங்க, கூடிய சீக்கிரம் இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோபுர ஆர்மியை கூட்டிட்டு அவனோட கண்ணில் படுற எல்லாரையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய காலடித்தனம் வந்து படுது. அந்த இடத்துல இருந்த எல்லா வில்லன்ஸும் அப்படியே பறந்து போய் விழுக அந்த இடத்துல அப்படியே ஹால் ஜார்டன் கிரீன்லாண்டர் என்ட்ரி கொடுக்குறாரு. கிரீன்லாண்டரை பார்த்ததும் ஃபிளாஷும் சூப்பர்மேனும் சந்தோஷப்பட்டுட்டு நாங்க தனியா கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தோம், கரெக்டான டைமிங்ல தான் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஃபிளாஷ் கிரீன்லாண்டர் பார்த்து சொல்றாரு. அதுக்கு கிரீன்லாண்டர் அதெல்லாம் இருக்கட்டும், ஜஸ்டிஸ் லீக் எங்க போனாங்க அப்படின்னு கிரீன்லாண்டர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. எங்களோட எதிரிகள் எந்தவித எச்சரிக்கையும் இல்லாம எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. வேற ஒரு யூனிவர்ஸ் சேர்ந்த சூப்பர்மேன் எங்க கிட்ட ஒரு இருள் அவங்க யூனிவர்ஸ் அழிச்சதை எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிரிகள் எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால முடிஞ்ச வரை நாங்க அவங்களை எதிர்த்து போராடணும், ஆனா அவங்களை எதிர்த்து எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு வேற வழி தெரியாம நான் சசாம்ன்ற பேரை சொன்னேன். அப்போ அந்த இடத்துல விழுந்த ஒரு பயங்கரமான இடினால அங்க இருந்த இருள் விலக ஆரம்பிச்சிச்சு. அந்த இடி என் மேல விழுந்ததுனால நானும் அந்த சண்டையில இருந்து விலகிட்டேன். இவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு பிளாக் ஆடம், ஃபிளாஷ், சூப்பர்மேன், கிரீன்லாண்டர் அப்படின்னு அவங்க 3 பேர்கிட்டையும் அங்க நடந்த எல்லாத்தையும் பிளாக் ஆடம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு உறுதியா சொல்ல முடியும், இருள் மொத்தமா விலகிடுச்சு, இருளால நமக்கு இனி எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடி சாம்பல கரைஞ்சு போனதை நான் பார்த்தேன். நான் என்னோட நீண்ட கால வாழ்க்கையில எவ்வளவோ மோசமான விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன். ஆனா சூப்பர் ஹீரோஸ் இது மாதிரி செத்து சாம்பல பறக்கிறத நான் பாக்குறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு பிளாக் ஆடம் அவங்க கிட்ட சொன்னதும் நம்ம கிரீன்லாண்டருக்கு பிளாக் ஆடம் சொல்றதை நம்புறதா என்னன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்போ கிரீன்லாண்டர் ஃபிளாஷை தனியா கூப்பிட்டு அவர்கிட்ட பிளாக் ஆடம் சொல்றது கட்டுக்கதையா உண்மையா அப்படின்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஜஸ்டிஸ் லீக் உண்மையில இறந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. ஃபிளாஷ் தி ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ், நீ பேரி ஆலனா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கிரீன்லாண்டர் ஃபிளாஷ் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ஃபிளாஷ் நான் பேரி ஆலனா இருக்கும்போது சாதாரண ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்தேன் அப்படின்னு ஃபிளாஷ் சொல்ல அதுக்கு கிரீன்லாண்டர் எக்ஸாக்ட்டா அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பி ஃபிளாஷ், நானும் ஒரு பக்கம் என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட அதை விட்டுறாத, அதை வச்சு நம்ம ஜஸ்டிஸ் லீக்கு என்னாச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டது சூப்பர்மேனோட சன் சோகத்துக்கு ஆளாயிடுறாரு. என்னோட அப்பா சூப்பர்மேன் எங்க போனாரு, ஜஸ்டிஸ் லீக்
லீக் டீம் உண்மையில இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்னோட அப்பா சூப்பர்மேன் உண்மையில இறந்துட்டாரா இல்ல உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சூப்பர்மேனோட சன் தனக்கு தானே யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போய் ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸோட சிலை கிட்ட போய் அங்க இருந்த சிலைகளை பார்த்து சூப்பர்மேனோட சன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்மேனோட சிலையை பார்த்ததும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அப்பா நீங்க இன்னும் சாகலன்னு எனக்கு தெரியும், உங்களோட நண்பர்கள் பேட்மேன், ஒண்டர் உமன் இவங்களும் சாகலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களை நான் கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சூப்பர்மேனோட சன் அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸோட சிலைகளை பார்த்து சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அப்படியே ஒரு பக்கம் ஒன்றுகளை காட்டுறாங்க. ஒரு காட்டை எரிச்சு நாசமாக்கிக்கிட்டு இருக்க ஒரு மான்ஸ்டரை எதிர்த்து ஒன்றுகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றுகள் அவங்க கிட்ட இருந்த லாஸ் ஆஃப் ட்ரூத்தை வச்சு அந்த மான்ஸ்டரை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க பிடியில இருந்து தப்பிச்ச அந்த மான்ஸ்டர் ஒன்றுகளை தாக்குறதுக்காக அதோட கையை ஓங்கும் போது இந்த இடத்துக்கு புயல் வேகத்துல வந்த சூப்பர்மேனோட சன்னும் ஒன்றுகளும் ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டருக்கு ஒரு பஞ்சை கொடுத்து அந்த மான்ஸ்டர் அடிச்சு நாக் டவுன் பண்றாங்க. அந்த மான்ஸ்டரை நாக் டவுன் பண்ணிட்ட அப்புறம் அந்த காட்டுல அந்த மான்ஸ்டரால எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு எல்லாத்தையும் சூப்பர்மேன் ஊதிய அணைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒன்றுகள் சூப்பர்மேனோட சன்னை பார்த்து என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க அதுக்கு சூப்பர்மேன் என்னோட அப்பா என்கிட்ட சொன்னாரு எல்லாரும் ஒன்னா ஒத்துமையை செயல்பட்டு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்குனாங்க. அந்த வகையில நானும் ஒரு ஜஸ்டிஸ் லீக் டீமை உருவாக்க போறேன் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல சூப்பர்மேன் சொன்னதை கேட்டு இந்த பக்கம் ஒன்றுகள் கண்ணா பின்னான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சூப்பர்மேன், ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, நம்ம உயிரோட இருக்கிறதுனால இறந்தவங்களோட இடத்தை நம்மளால நிரப்ப முடியாது, இது வேலைக்காகாது அப்படின்னு ஒன்றுமன் சூப்பர் கில் கிட்ட சொல்லிட்டு ஒன்றுகள் அவங்களோட குதிரையில ஏறி அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நியூயார்க் சிட்டி தான் காட்டுறாங்க. அப்போ நியூயார்க் சிட்டில நியூஸ்ல இது மாதிரி ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்க, ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்ட அப்புறம் நாட்டுல அதிகப்படியான குற்றங்கள் பெருக ஆரம்பிச்சிருக்கு, நாட்டுல அதிகப்படியான குற்றங்கள் பெருகிக்கிட்டு இருக்க சமயத்துல இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு யார் வர போறா அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க சமயத்துல நம்ம பேட்மேன் பைக்ல ஒரு பங்கமான ஹீரோ என்ட்ரியை கொடுத்து கார்ல போயிட்டு இருக்க ஒரு திருடனை துரத்தி போயிட்டு இருக்காரு. அந்த திருடன் அவனோட கார்ல இருந்துட்டு அவனை துரத்தி வந்துட்டு இருக்கு நம்ம பேட்மேன் மேல. அவன் கார்ல இருந்து ஒரு மிஷின் கனை வச்சு பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம பேட்மேன் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு அவனை விடாம பின்னாடியே துரத்தி போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த திருடனோட காரை சூப்பர்மேன் அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறாரு. பேட்மேன் அப்படியே அவரோட பைக்ல இருந்து சடன் பிரேக் போட்டு திரும்பி பார்க்க பேட்மேன் துரத்திட்டு போன அந்த ரெண்டு திருடங்களையும் சூப்பர்மேன் தூக்கிட்டு எங்களை பாருங்க, குற்றங்கள் இல்லாத ஒரு புது உலகத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சூப்பர்மேன் பேட்மேன் கிட்ட சொல்ல அதுக்கு பேட்மேன் அந்த ரெண்டு திருடங்களையும் துரத்திட்டு போய் அந்த திருடனங்களோட ஆயுத கடங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அவங்களை துரத்திட்டு போயிட்டு இருந்தேன், ஆனா நீங்க குறுக்க வந்து என்னோட பிளானை கெடுத்துட்டீங்க அப்படின்னு பேட்மேன் சொல்ல அதுக்கு சூப்பர்மேனுக்கு பேட்மேன் தேவை, நம்மளாம் ஒரு டீமா செயல்படுவோம் அப்படின்னு சூப்பர்மேன் பேட்மேனை பத்தி சொல்ல டீமா சேர்ந்து நல்லது மட்டுமே பண்றதுக்காக என் கூட சேரணும்னு 10 பேருக்கு மேல செத்தே போயிட்டானுங்க, இந்த டீம்ல கண்டிப்பா சரி வராது, போயிட்டு ராபினை பார்த்து இதை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சூப்பர்மேன் அப்படியே சோகமா நான் கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போறாரு. இறந்து போன ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ்க்காக வைக்கப்பட்ட சிலைகள் முன்னாடி மக்கள் ஒண்ணு கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் இன்னும் சாகல, ஜஸ்டிஸ் லீக் யாராலையும் கொல்ல முடியாது, அரசாங்கம் தான் மக்கள் கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு கத்திட்டு சூப்பர் ஹீரோஸோட சிலைகள் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சில மக்கள்லாம் அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸோட சிலைக்கு கீழே மலர் வளையங்களை வைக்கிறது, மலர்களை தூவி இறந்து போன சூப்பர் ஹீரோஸ்க்கு மரியாதை செலுத்துறது, இது மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் இடத்துக்குள்ள பிளாக் ஆடம் அந்த இடத்துக்குள்ள கதவை திறந்து உள்ள நுழையிறாரு. பிளாக் ஆடம் பார்த்ததும் அங்க இருந்த சூப்பர்மேன் அவர்கிட்ட பிளாக் ஆடம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தானே எடுத்துட்டு இருந்தீங்க, உங்களோட உடம்பு இன்னும் முழுமையா குணமடையல அப்படின்னு சூப்பர்மேன் பிளாக் ஆடமை பத்தி சொல்றாரு. அதுக்கு பிளாக் ஆடம் என்னோட உடம்பு எனக்கு தேவையான அளவு குணமாயிடுச்சு, ஜஸ்டிஸ் லீக் இல்லாம இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, காந்தாக்கு மக்களுக்கு நான் தேவை அப்படின்னு பிளாக் ஆடம் சொல்றாரு. பிளாக் ஆடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எனக்கு தெரியும், நான் சீக்கிரமாவே சூப்பர்மேன் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும், நான் நைட் விங்க பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன், என்னால ஒரு டீமை சரியா வழி நடத்த முடியும், நான் ஒரு புது டீமை உருவாக்கிட்டேன், அந்த டீம் பேரு நியூ ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த இடத்துல ப்ளூ பீட்டில், சூப்பர் கேர்ள், டாக்டர் லைட், ராபின் அப்படின்னு மத்த சூப்பர் ஹீரோஸ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் சூப்பர்மேன் ஒரு மாதிரி பாக்குறாரு. பிளாக் ஆடம் நான் சொல்றதை கேளுங்க, நம்மள மாதிரி சூப்பர் ஹீரோஸ் அவங்க கூட இருக்கோம் அப்படின்னு மக்களை பழைய மாதிரி பாதுகாப்பா உணர வைக்கணும், இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் சூப்பர்மேனை பார்த்து உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது குறுக்க டாக்டர் லைட் வந்து இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சூப்பர்மேன், இந்த டீம்ல உனக்கு கண்டிப்பா செட் ஆகாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த டீமால உனக்கு ஆபத்தா முடிஞ்சிடும், எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க, யாருக்குமே அனுபவம் பத்தாது, ப்ளூ பீட்டில் அப்படின்னு 2 பேர் இருக்கீங்க, உண்மையிலே உங்களுக்கு 2 ப்ளூ பீட்டில் தேவைதானா அப்படின்னு பிளாக் ஆடம் சொல்ல இந்த பக்கம் 2 ப்ளூ பீட்டிலும் யாரும் இங்க இருந்து முதல்ல துரத்த போறாங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் மக்கள்லாம் பயந்து போயிருக்காங்க, மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் லீக் தேவை, கண்டிப்பா நாங்களாம் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோஸா இருப்போம் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் கண்டிப்பா நீங்க ஜஸ்டிஸ் லீக் ஆக முடியாது, மக்களுக்கு திறமையான பாதுகாவலர்கள் தான் தேவையே தவிர உங்களை மாதிரி குழந்தைகள் தேவையில்லை, நீங்க கெலாலோட பையன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு புது ஜஸ்டிஸ் லீக் டீமை சரியா வழி நடத்துறதுக்கு யாரால முடியும்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆடம் அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாரு.
பண்ணிடுறாரு. அப்படியே டீன் டைட்டன்ஸை காட்டுறாங்க. அங்க நைட் விங் இருந்துட்டு அவரோட டீம் டீன் டைட்டன்ஸ்ல சேர்றதுக்காக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துட்டு டெஸ்ட் வச்சிட்டு இருக்காரு. அப்போ நைட் விங் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறத பார்த்துட்டு சைபோர்க், ரேவன், ஸ்டார் ஃபயர் இவங்க 3 பேரும் நைட் விங் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறத பார்த்துட்டு நைட் விங் அவங்களுக்கு எவ்வளவு அழகா பிராக்டிஸ் கொடுக்குற பாருங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தி உடம்பெல்லாம் ரத்தத்தோட நம்ம டீன் டைட்டன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள ஓடி வந்து அவங்க எங்களை தாக்குறாங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அங்க இருந்து டீன் டைட்டன்ஸை பார்த்து சொல்லிட்டு மயங்கி கீழே விழுக போறா. அப்படியே மயங்கி கீழே விழுக போனவளை நைட் விங் பிடிச்சிடுறாரு. உனக்கு என்னாச்சு, யார் உங்களை தாக்குனது அப்படின்னு நைட் விங் அவள்கிட்ட கேட்டுட்டு அவ உடம்புல எங்காவது காயம் பட்டிருக்கா அப்படின்னு அவ போட்டிருந்த கோட்டை விலக்கி பாக்குறாரு. அவ போட்டிருந்த கோட்டை விலக்கி பார்த்ததும் அவ உடம்புல டைம் பாம் பொருத்தப்பட்டிருக்கிறத நைட் விங் பார்த்துட்டு எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு கத்தி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாம் அப்படியே வெடிச்சிடுது. டீன் டைட்டன்ஸோட பில்டிங்க்கு வெளியே ஏகப்பட்ட வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டீன் டைட்டன்ஸை தாக்குறதுக்காக டீன் டைட்டன்ஸோட பில்டிங்கை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வில்லன்ஸோட கூட்டத்தை யாரு தலைமை தாங்குறது அப்படின்னா டெத் ஸ்ட்ரோக்கு கீழே இருக்கிற ஒரு சில வில்லன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பீஸ்ட் பாயை பிடிச்சவர்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ பீஸ்ட் பாய் டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து நீ தான் அந்த கூட்டத்துக்கு தலைவனா, உன்னால டீன் டைட்டன்ஸோட டவரை அழிக்க முடிஞ்சாலும் நாங்க அதை மறுபடியும் உருவாக்குவோம் அப்படின்னு பீஸ்ட் பாய் சொல்ல அதுக்கு டெத் ஸ்ட்ரோக் அவரோட கன் எடுத்து பீஸ்ட் பாயோட நெத்தி பொட்டில் வச்சு அங்க அழிக்க போறது டீன் டைட்டன்ஸோட டவரை இல்ல டீன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சு இந்த கன்னை வச்சு பீஸ்ட் பாயை சூட் பண்ணிடுறாரு. அது உங்களுக்கு கேட்குதா, அது உங்களால உணர முடியுதா? நீங்க எல்லாம் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களோட கோவத்தால எனக்கு ஒரு பிரயோஜனமும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறைவன்றவன் மல்டிவர்ஸ்னா வரிசையா ஒண்ணு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா ஜஸ்டிஸ் லீகையும் நான் கண்டிப்பா அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்ல அவன் கண்ணு முன்னாடி அவன் அழிச்ச ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸ்லாம் சாகிறதுக்கு முன்னாடி கத்தி அலர்னதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே எர்த் ஜீரோல இருக்கிற டீன் டைட்டன்ஸோட டவரை காட்டுறாங்க. டெத் ஸ்ட்ரோக்கோட டைம் பாம் வெடிச்சு அதுல பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த நைட் விங்க இழுத்துட்டு அங்க இருந்து சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மயக்கத்துல அந்த நைட் விங் எழுந்திருச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் இழுத்துட்டு போயிட்டு இருந்த அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட டெத் ஸ்ட்ரோக் ஒரு டைம் பாம் வச்சு உங்களை கொல்ல பார்த்தான், ஆனா நீங்க அதுல இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டீங்க, அதான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நைட் விங் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. சுத்தமான மாமிசோ கிடைச்சிருச்சு அப்படின்னு நைட் விங்கையும் அவர் கூட இருந்தவங்களை பார்த்து சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி நைட் விங்க கூட இருந்தவங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. நைட் விங்குக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா காயப்பட்டிருக்கிறதுனால எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியும் கடைசியில் அவங்களை தடுத்து நிறுத்த முடியாம டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி நைட் விங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நைட் விங் அவரை எதிர்த்த எதிரிகளை அடிச்சு போட்டுட்டு அவர் இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பார்த்ததும் நைட் விங் ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுறாரு. நைட் விங் அப்படி எதை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆனாரு அப்படின்னா நைட் விங் அந்த இடத்துல பார்த்தது டெத் ஸ்ட்ரோக்கோட மொத்த ஆர்மியும் டீன் டைட்டன்ஸோட டவரை அடிச்சு உடச்சு நாசமாக்கி அங்க இருந்து எல்லாரையும் கொலை பண்ணி அந்த இடத்தையே குளிந்து விட்டு எரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் தான் நைட் விங் அப்படியே அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி பீஸ்ட் பாயை தூக்கிட்டு வந்து நம்ம நைட் விங் முன்னாடி தூக்கி போட பீஸ்ட் பாய் அந்த நிலைமையில பார்த்ததும் நைட் விங் அவனுக்கு என்னாச்சு, அவனுக்கு என்ன பண்ணீங்க, அவனோட நெத்தியில ரைட் சைடு ஒரு புல்லட்டோட காயம் இருக்கு, ஒழுங்கு மரியாதை இப்போ பீஸ்ட் பாய் என்ன பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு நைட் விங் கேட்கறதுக்கு டெத் ஸ்ட்ரோக் பயப்படாத நைட் விங், அவன் என்ன சாகல, அவனோட நெத்தியில நான் தான் புல்லட்டை இறக்குனேன், ஆனா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் சாகுற வரைக்கும் இல்ல அவன் செத்தா கூட அந்த புல்லட்டோட அச்சு கடைசி வரைக்கும் அவனோட நெத்தியில அழியாத வடுவா இருக்கும், அதை கடைசி வரைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் சொல்றாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை பண்ணிருப்ப அப்படின்னு கத்திட்டு நைட் விங் டெத் ஸ்ட்ரோக் அடிக்க போறாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்க எட்டிக்கு ஒரே உத நைட் விங் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து உண்மையிலே நீ எங்களை கொல்லணும் அப்படின்றதுக்காக நீ எங்களை தேடி வந்திருந்தனா நீ எப்பவும் எங்க எல்லாரையும் கொண்டு குவிச்சிருக்கலாம், ஆனா நீ அதை பண்ணாம இப்ப வரைக்கும் எங்களை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நைட் விங் சொல்ல அதுக்கு டெத் ஸ்ட்ரோக் நீ உயிர் வாழ்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ என் கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நான் உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுறேன், அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாரும் என் கையால அந்த சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக் நைட் விங் கிட்ட அவரை எதிர்த்து சண்டை போறதுக்காக அவர்கிட்ட ஒரு ஆயுதத்தை தூக்கி போடுறாரு. இதை எடுத்துக்கிட்டு என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்ல நைட் விங் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு அவர் மூஞ்சில வழிஞ்சிட்டு இருந்த ரத்தத்தை தொடச்சிட்டு டெத் ஸ்ட்ரோக்கை எதிர்த்து நிக்கிறாரு. அப்படியே 2 பேருக்கு சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டையில டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்க போட்டு பயங்கரமா தாக்க பதிலுக்கு நைட் விங்கும் டெத் ஸ்ட்ரோக்கை போட்டு பயங்கரமா தாக்க அப்படியே 2 பேருக்குமான சண்டை பயங்கரமா தீவிரமா போய்கிட்டு இருக்கு. 2 பேருக்குமான சண்டையில ஒரு கட்டத்துக்கு மேல நைட் விங் டெத் ஸ்ட்ரோக் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அப்படியே கீழே வந்து டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து நைட் விங் இப்போ என்கிட்ட தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீ அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து கேட்கிறாரு. அப்போ அங்க இருந்து ஹைனா நைட் விங்கோட ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சு வச்சுட்டு இப்போ நீ ஏதாவது பண்ணனா உன்னோட ஸ்டூடெண்டோட தலையை பிச்சு தின்னுருவேன் அப்படின்னு அந்த ஹைனா சொல்லாதுக்கு டெத் ஸ்ட்ரோக் இல்ல ஹைனா அவனோட ஸ்டூடெண்ட் எதுவும் பண்ணாத, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ அவன் ஜெயிச்சிட்டான், செகண்ட் ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் சொல்ல அதுக்கு நைட் விங் உனக்கு என்ன இப்ப நான் தோக்கணும் அவ்வளவுதானே, நான் தோத்துட்டேன் போதுமா, நீ என்னை கொல்லு நான் உன்னை தடுக்க மாட்டேன், ஆனா நீ பிடிச்சு வச்சிருக்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நண்பர்களையும் நீ விட்டுரு, நான் உன்கிட்ட சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு நைட் விங் தன்னோட 2 கையையும் தூக்கிட்டு டெத் ஸ்ட்ரோக் கிட்ட சரணடைஞ்சிடறாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக் அவர்கிட்ட இருந்த ஆயுதத்தை வச்சு நைட் விங்க குறிப்பாத்து உன்னோட தியாகத்தை நினைச்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில அந்த வெப்பனை வச்சு நைட் விங்க சூட் பண்றாரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக் சூட் பண்ண அந்த வெப்பனோட புல்லட்டை சூப்பர்மேன் தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு பங்கமான என்ட்ரியை கொடுக்குறாரு. சூப்பர்மேன் டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து தப்பு பண்ணிட்ட, இதை நீ பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சூப்பர்மேன் சொல்லிட்டு இருக்கையில அவரோட கண்ணு கோவத்துல
கோவத்துல செவந்து ஹீட் விஷனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரோட கண்ணு எப்படி மாறுமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நைட் விங் சூப்பர்மேனை பார்த்து ஹாய் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூப்பர்மேன் ஹாய்லாம் இருக்கட்டும், நம்ம முதல்ல நம்மளோட எதிரிகளை புரட்டி எடுக்க ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் அந்த ஹைனாவை அடிச்சு பறக்க விடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க இருந்து டீன் டைட்டன்ஸ் நைட் விங்கோட ஸ்டூடெண்ட்ஸை டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி கிட்ட இருந்து காப்பாத்தி அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இருந்த இடத்துக்கு வெளியே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ வானத்துல யாரோ சூப்பர்மேனோட சூட்டை போட்டுக்கிட்டு டீன் டைட்டன்ஸோட இடத்தை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ நைட் விங் டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து, நீ செகண்ட் ரவுண்டுக்கு சண்டைக்கு என்ன கூப்பிட்டல, நீ உயிரோட இருந்தா அந்த செகண்ட் ரவுண்டு சண்டையில யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நைட் விங் சொல்ல, அதுக்கு டெத் ஸ்ட்ரோக், சூப்பர்மேனோட பையனை கூட்டிட்டு வந்து என்ன தோக்கடிச்சிட முடியும்னு நீ நினைக்கிறியா? சூப்பர்மேன் நினைச்சாலே என்னை ஒண்ணு பண்ண முடியாது, அவனோட பையனால என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சூப்பர்மேன் சூட்டை போட்டுட்டு இந்த இடத்தை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்த யாரோ ஒருத்தர் அந்த இடத்தை உடைச்சிட்டு அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி என்ட்ரி கொடுக்குறாங்க. சூப்பர்மேன் சூட்டை போட்டுட்டு யார் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி என்ட்ரி கொடுத்துருக்காது அப்படின்னா சைபோர்க் சூப்பர்மேன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக், இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுல யாரு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, யார் இங்க இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு மோதி பாத்துருவோமா அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் சொன்னதும், அப்போ சைபோர்க் சூப்பர்மேன் சன்னோட கழுத்தை பிடிச்சு அவங்க இருந்த டீன் டைட்டன்ஸோட பில்டிங்கை விட்டு வெளியே தூக்கி விசுறாரு. ரெண்டு பேரும் அப்படியே அந்த பில்டிங்கோட கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்து ரெண்டு பேரும் அப்படியே வானத்துல பறந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சைபோர்க் சூப்பர்மேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாத மைசன் அப்படின்னு சொல்லிட்டு சைபோர்க் சூப்பர்மேனோட சன்னை குத்த போறாரு. சன்னா, யாருக்கு யாரு சன், நீ ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு சூப்பர்மேனோட சன் அவரை அடிக்க வந்து சைபோர்க் சூப்பர்மேனை அப்படியே தள்ளி விட்டுறாரு. அப்போ சைபோர்க் சூப்பர்மேன் அவரோட பவரை யூஸ் பண்ணி சூப்பர்மேனோட சன்னை தாக்க ஆரம்பிக்கிறாரு. நீ சூப்பர்மேன் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ இங்க நான் தான் சூப்பர்மேன், நீ சாதாரண ஒரு சின்ன பையன் தான் அப்படின்னு சைபோர்க் சூப்பர்மேன் சொல்லிட்டு சூப்பர்மேனோட சன் அவரோட பவரை யூஸ் பண்ணி தாக்கிக்கிட்டு இருக்காரு. வாய மூடுறா அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் சைபோர்க் சூப்பர்மேனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அப்படியே இந்த பக்கம் டீன் டைட்டன்ஸ் தான் காட்டுறாங்க. டீன் டைட்டன்ஸ் அங்க இருந்த எல்லாரையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் திடீர்னு டெத் ஸ்ட்ரோக் தலையில கை வச்சுட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் தலைக்குள்ள இருள இருந்துட்டு அவங்க கிட்ட, டெத் ஸ்ட்ரோக், நீ அங்க இருக்க ஒரு சூப்பர் ஹீரோஸை கூட கொல்லக்கூடாது, அவங்களாம் எனக்கு தேவை, நீ அவங்களை துன்புறுத்து கொடுமைப்படுத்து, ஆனா அவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இருள இருந்துட்டு டெத் ஸ்ட்ரோக் கிட்ட சொல்ல, அதுக்கு டெத் ஸ்ட்ரோக், சரி நான் பண்றேன், நீங்க சொல்றதே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நைட் விங்கை பார்த்து, உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு நைட் விங், இன்னைக்கு நீங்க யாரும் சாக போறது இல்ல அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்கை பார்த்து சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த போர்ட்டல் வழியா டெத் ஸ்ட்ரோக் அவரோட ஆர்மியும் அந்த இடத்தை விட்டு வெளியேறாங்க. அப்படியே இந்த பக்கம் சைபோர்க் சூப்பர்மேனையும் சூப்பர்மேனோட சண்டையை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே இன்னமும் ஒருத்தர் மாத்தி மரணமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சைபோர்க் சூப்பர்மேன் அவரோட ஹீட் விஷனை யூஸ் பண்ணி சூப்பர்மேனோட சண்டை தாக்க, பதிலுக்கு அவர் ஒன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு சைபோர்க் சூப்பர்மேனுக்கு ஒரு பஞ்சை கொடுக்க, அப்படியே ரெண்டு பேரும் பறந்து போய் டீன் டைட்டன்ஸோட பில்டிங் மேல மோதி உடைச்சிட்டு அப்படியே கீழே வந்து விழுகிறாங்க. சைபோர்க் சூப்பர்மேன் ஒரு பக்கமா சூப்பர்மேன் ஒரு பக்கமா ரெண்டு பேருக்கு பயங்கரமா அடிபட்டு ரெண்டு பேரும் எழுந்திருக்க முடியாத நிலைமையில கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ அங்க வந்த சைபோர்க் சூப்பர்மேனை பார்த்து, சைபோர்க் சூப்பர்மேன் பேரை வச்சுட்டு சைபோர்க் இனத்துக்கே நீ கேவலப்படுத்துற அப்படின்னு சைபோர்க் சூப்பர்மேனோட தலையை மிதிச்சு உடைக்கிறாரு. இந்த பக்கம் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த சூப்பர்மேன் மெதுவா எழுந்திருச்சு, அவங்கள பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் உங்களோட டீன் டைட்டன்ஸோட பில்டிங் நாசமாகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப சூப்பர்மேனை சைபோர்க்கும் சூப்பர்மேனும் அவரை தோல் கொடுத்து தூக்கிட்டு, எங்க இடத்துக்கு இப்படி ஆகிறது ஒன்றும் புதுசு இல்ல சூப்பர்மேன், உங்க அப்பா உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு அப்படின்னு நைட் விங் சூப்பர்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரேவன் அந்த பில்டிங் உடஞ்சதுக்குள்ள விழுந்து கிடந்த பீஸ்ட் பாயை தூக்கிட்டு வெளியில வர்றா. பீஸ்ட் பாயை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருமே சோகத்துல மூழ்கி போயிடுறாங்க. அப்போ பிளாக் அடம் அந்த இடத்துல, கேலால் மகன், நீ இன்னும் ஜஸ்டிஸ் லீக வழி நடத்துறதுக்கு தயாராகல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அடம் அவங்களுக்கு நடுவுல என்ட்ரி கொடுக்குறாரு. பிளாக் அடம் பார்த்ததும் சூப்பர்மேன் கோவத்தோட, பிளாக் அடம் நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? எதிரிகள் எங்களை தாக்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? எங்க போனீங்க? ஜஸ்டிஸ் லீக வழி நடத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னா நீங்களே அந்த டீமை தலைமை தாங்கி வழி நடத்த வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக இது மாதிரி பண்றீங்க? வாயை திறந்து பேசுங்க பிளாக் அடம் அப்படின்னு சூப்பர்மேன் கோவத்தோட பிளாக் அடம் பார்த்து கத்த, அதுக்கு பிளாக் அடம், டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி என்னோட இடத்தை முற்றுகையிட்டுட்டாங்க, என்னோட நாட்டு மக்கள் ஏகப்பட்ட பேரை கொன்னு குவிச்சிட்டாங்க, ஆனா அவங்களை எதிர்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, இப்ப நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் லீக் டீம் தேவை அப்படின்னு அங்க வந்து பிளாக் அடம் சூப்பர்மேன் கிட்ட சொல்றாரு. ஸ்பேஸ்ல கிராஸ் ஆகி உடஞ்சி பறந்துகிட்டு இருக்க ஒரு ஷிப்பை காட்டுறாங்க. அந்த ஷிப் ஸ்பேஸ்ல கிராஷ் ஆனதுனால அந்த ஷிப்ல இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. கடைசியா அந்த ஷிப்ல உயிரோட இருக்கிறது அந்த ஷிப்போட ஒரு பைலட்டும் அந்த ஷிப்ல இருந்த ரைனர்னு ஒருத்தர் தான். ரெண்டு பேரும் தான் அந்த ஷிப்ல கடைசியா உயிரோட இருக்காங்க. அந்த பைலட்டுக்கு பயங்கரமா அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ரைனர்ன்றவர் அந்த பைலட் கிட்ட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பைலட், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்காக யாராவது ஒருத்தராது இந்த ஷிப்புக்கு வருவாங்க, நம்ம இங்க இருந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தப்பிச்சிடலாம், நான் போய் இந்த ஷிப்ல வேற யாராவது உயிரோட இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு கன் எடுத்துட்டு வேற யாராவது இந்த ஷிப்ல உயிரோட இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ அங்க பூட்டியிருந்த ஒரு ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக அந்த ரூமோட டோரை அவர் கையில வச்சு இந்த கன்னை வச்சு சூட் பண்ணி உடைக்கிறாரு. அந்த ரூமோட டோரை உடைச்சு அந்த ரூம்குள்ள யாராவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு போய் பார்க்க, அப்போ அவர் முன்னாடி ஹாய் ரைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ஜார்டனும் அவர் கூட இன்னொரு கிரீன்லாண்டரும் அவர் முன்னாடி தோண்டிடுறாங்க. அப்போ ஹாலும் ரைனரும் கட்டி பிடிச்சிட்டு, எப்படி இருக்க ஹால், எப்படி இருக்க ரைனர் அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிட்டு நண்பா, உன்னை தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் தாமதமாயிருச்சு அப்படின்னு மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ரெண்டு கிரீன்லாண்டரும் இந்த ஷிப்ல இந்த ரைனரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹால் ஜார்டன் ரைனர் கிட்ட,
ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்களா, உண்மையாவா அப்படின்னு ரைனர் ஷாக்கிங்ல கேட்காதுக்கு ஹால், ஆமா ஜஸ்டிஸ் லீக் உண்மையில இறந்துட்டாங்க, அவங்கள கொன்னது அந்த பறையவன்ற ஒரு மோசமான வில்லன் தான். அவன் ஜஸ்டிஸ் லீக்கு எதிராக டார்க் சைடையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை கூட்டிட்டு ஜஸ்டிஸ் லீக் டீமை எதிர்த்து நின்று சண்டை போட்டு அவங்களை அழிச்சான். அதுல கடைசியா உயிர் பொழைச்சது பிளாக் ஆடம் மட்டும் தான். அவன் தான் இப்ப நம்மளோட எதிரி, அவனை எதுக்கு தான் நம்ம இப்போ தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹால் ஜார்டன் ரைனர் கிட்ட சொல்ல, அதுக்கு ரைனர் ஜஸ்டிஸ் லீகே கொண்டுட்டு அவனை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹால், நம்ம 3 பேர் தான் அவனை எதிர்த்து நிக்க போறோம்னு யார் சொன்னது, நம்ம கிட்ட ஒரு படையே இருக்கு அப்படின்னு ஹால் சொன்னதும், அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் 2 பேர் இல்ல 100கணக்கான பேருக்கு மேல கிரீன்லாண்டர்ஸ் அந்த இடத்துல தோன்றிடுறாங்க. அப்போ ஹால் ரைனர் கிட்ட போருக்கு தயாராக அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கிரீன்லாண்டர் ரிங்க கொடுக்குறாரு. மக்கள் ஆபத்துல இருக்காங்க, டீன் டைட்டன்ஸ் டெத் ஸ்ட்ரோக் அவனோட ஆர்மி வச்சு நாசம் பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாம அவன் பல லட்சம் மக்களை கொண்டு குவிச்சிருக்கான், இது எல்லாத்தையும் தாண்டி அவன் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கான் அப்படின்னு எனக்கு புரியுது, வெளியே எல்லா சூப்பர் ஹீரோஸும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கவலையில நின்னுகிட்டு இருக்காங்க, எழுந்து வா பீஸ்ட் பாய் உன்னால முடியும் அப்படின்னு நைட் விங் டெத் ஸ்ட்ரோக்கால சுடப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க பீஸ்ட் பாய் பக்கத்துல இருந்து பீஸ்ட் பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வெளியே எல்லா சூப்பர் ஹீரோஸும் பீஸ்ட் பாய்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பீஸ்ட் பாய் நினைச்சு கவலையில மனசு உடஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக்ல ஒன்னா கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பிளாக் ஆடம் அங்க இருந்து யாரான்ற ஒருத்தி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, நீங்க எல்லாம் உங்க வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா இது மாதிரி எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு பிளாக் ஆடம் அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அங்க இருந்த மத்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிளாக் ஆடம் பார்த்து, பிளாக் ஆடம் நீ என்ன பண்ற, நீ முதல்ல எதை பத்தி பேசுற, அவளை எதுக்காக பிடிச்சி வச்சிருக்க பிளாக் ஆடம், அவளை விடு பிளாக் ஆடம், அவ உன்னை என்ன பண்ணா அப்படின்னு அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிளாக் ஆடம் பண்றதை பார்த்து பயத்திலையும் பதட்டத்திலையும் அவர் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்போ பிளாக் ஆடம் நான் சொல்றது கேளுங்க, இல்லனா இவ செத்துருவா, டெத் ஸ்ட்ரோக் கொண்டு அவனோட தலையை ஜஸ்டிஸ் லீக் சூப்பர் ஹீரோஸோட சிலை இருக்கிற இடத்துல அவனோட தலையை தொங்க விடணும், அப்படியே அவன் கூட அப்படியே அந்த பறையவன்றவனையே கொண்டு அவன் தலையையும் அப்படியே தொங்க விடணும், இதை நீங்க இப்பவே பண்ணணும், இல்லனா இவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்றுவேன், உங்க கண்ணு முன்னாடியே இவ என் கையால செத்து போயிருவா அப்படின்னு பிளாக் ஆடம் சொல்ல, அதுக்கு சூப்பர்மேன் பிளாக் ஆடம் நீ பண்றதை நிறுத்து அப்படின்னு பிளாக் ஆடம் தடுக்கிறதுக்காக முன்னாடி வராரு. அப்போ பிளாக் ஆடம் சூப்பர்மேனை பார்த்து, உன்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட நான் இதை கேட்கல அப்படின்னு பிளாக் ஆடம் சொல்ல, பிளாக் ஆடம் சொன்னதை கேட்டு சூப்பர்மேன் கோபத்தோட அவர் கண்ணில் ஹீட் விசனுக்கான நெருப்பு குளமோட பிளாக் ஆடம் பார்த்து, பிளாக் ஆடம் உன்னை நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு பிளாக் ஆடம் பார்த்து சூப்பர்மேன் சொல்றாரு. அப்போ ப்ளூ பீட்டில் அவங்க கிட்ட, காய்ஸ் இதை பத்தி நம்ம பொறுமையா உட்காந்து நிதானமா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ளூ பீட்டில் சொல்ல, எல்லாரும் வாயை மூடுங்க, ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்க, எல்லாரும் என் கண்ணு முன்னாடி தான் இறந்து சாம்பலா போனாங்க, அதுல நான் மட்டும் தான் உயிர் பொழைச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் அவங்கள மாதிரியே நம்மளும் சாக போறோம் அப்படின்னு பிளாக் ஆடம் அவங்கள பார்த்து கத்திட்டு அவர் பிடிச்சு வச்சிருக்க அந்த யாராவுன்ற கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிக்கிறாரு. அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ்க்கு போக ஆரம்பிக்கிறா. அப்போ ஒன்றுங்கள் அவங்களோட லாஸ் ஆஃப் ட்ரூத்தை பிளாக் ஆடமோட கையில வீசி அவளோட கழுத்தை நெருக்கி விடாம ஒன்றுகள் லாஸ் ஆஃப் ட்ரூத்தை வச்சு அவளை தடுத்துறாங்க. நீ என் கூட மோதணும்னு நினைக்கிறியா, நீ அப்படி நினைச்சிருந்தா மோதி பாத்துருவோமா அப்படின்னு பிளாக் ஆடம் ஒன்றுகளை பார்த்து சொல்ல, பிளாக் ஆடம் நான் சொல்றது கேளு, இங்க இருக்க எல்லாருமே உன் கூட சண்டை போறதுக்காக வரல, இங்க இருக்க எல்லாருமே உன்னோட நண்பர்கள் அப்படின்னு இந்த பக்கம் ஒன்றுகள் பிளாக் ஆடம் பார்த்து சொல்ல, அதுக்கு பிளாக் ஆடம் உங்க கூட நான் பேசிட்டு இருந்தா எனக்கு தான் நேரம் வீணாகுது அப்படின்னு பிளாக் ஆடம் அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு அவர் முதுகுல போட்டிருந்த அந்த கிளாத்தை கலட்டி வீசிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாரு. அப்போ அந்த பக்கம் சூப்பர் கேர்ள் சூப்பர்மேன் இல்லாதனால லூயிஸ் என்ன பண்றான்னு தெரியல, நான் அவளை போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாம மக்கள் யாராவது ஆபத்துல இருந்தாலும் நான் தான் போய் காப்பாற்றணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சூப்பர் கேர்ள் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ஆக்வாமேன் நானும் என்னோட அட்லாண்டிஸ்க்கு திரும்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பக்கம் ப்ளூ பீட்டில் என்னோட குடும்பம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும், நானும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருந்த ராபினை பார்த்து சூப்பர்மேன், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் ராபின், நமக்குள்ளே மாத்தி மாத்தி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்க எதுவும் மாறாது அப்படின்னு சூப்பர்மேன் ராபின் கிட்ட சொல்ல, அதுக்கு ராபின் என்ன பண்ண சொல்றீங்க சூப்பர்மேன், என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு இருந்தா பிளாக் ஆடம் யாராவ கொண்டிருப்பாரு, இதெல்லாம் யாரோட தப்பு, என்னோட தப்பா, எல்லாம் ஒத்துமையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு ராபின் சொல்றாரு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து யாரோ அவங்க கிட்ட, குழந்தைகள் உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்கிறதுனால இங்க எதுவும் மாற போறது இல்ல, நாங்க வந்துட்டோம், இனி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வானத்துல இருந்து யாரோ அவங்க கிட்ட சொல்ல, அப்போ 2 பேரும் யாருது அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார்க்க, அப்போ சூப்பர்மேன் முன்னாடியும் ராபின் முன்னாடியும் ஜஸ்டிஸ் சொசைட்டில உள்ள எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. டெத் ஸ்ட்ரோக் அவர் இடத்துல இருந்துட்டு சூப்பர் ஹீரோஸ்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரகசியமா அவரோட சிஸ்டம்ல சூப்பர் ஹீரோஸ் ரகசியமா கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ டெத் ஸ்ட்ரோக்கோட அடியாளுங்க அவர்கிட்ட, உங்களை கொல்றதுக்காக ரகசியமா ஒருத்தி நம்ம இடத்துக்குள்ள வந்தா, இவதான் உங்களை கொல்றதுக்காக இந்த இடத்துக்குள்ள வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி ஒருத்தி தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க தூக்கிட்டு வந்தது வேற யாரும் இல்ல, டெத் ஸ்ட்ரோக்கோட பொண்ணு தான். அப்போ டெத் ஸ்ட்ரோக் அவகிட்ட, என்னோட அன்பு மகளை நீ தான் என்ன கொல்றதுக்காக வந்தியான அவகிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவ டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து, அப்பா உங்களுக்கு என்னாச்சு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யாருக்கு கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னு அவ கேட்காதுக்கு டெத் ஸ்ட்ரோக், இங்க பாருமா நான் சொல்றதை கேளு, கொஞ்ச நாளா என் கூட இருட்டு பேசுது, என்னது உங்க கூட இருட்டு பேசுதா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்னாச்சு, நீங்க முதல்ல என்ன விட்டு தள்ளி போங்க அப்படின்னு அவரோட பொண்ணு கத்திட்டு டெத் ஸ்ட்ரோக் பேசிட்டு இருக்கும்போது அவரை எட்டி உதஞ்சிடறா. அவ உதஞ்சதுல டெத் ஸ்ட்ரோக் பறந்து போய் கீழே விழுக போகையில அவரோட அடியாளுங்க வந்து அவரை பிடிச்சிடுறாங்க. அப்ப டெத் ஸ்ட்ரோக் அவரோட பொண்ணை பார்த்து, சரியான நேரத்துல தான் நீ என்ன உதஞ்சிருக்க, நீ மட்டும் இப்ப என்ன உதையலனா அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் அவரோட பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு டெத் ஸ்ட்ரோக் பயங்கரமா கத்திட்டு ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்ததும் அவரோட பொண்ணு, அப்பா உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அவரை பார்த்து ஷாக்கிங்லேயே நின்னுகிட்டு இருக்கா. அப்ப டெத் ஸ்ட்ரோக்கோட ஒரு கண்ணு பிங்க் கலர்ல ஒளிர ஆரம்பிக்குது. அப்போ டெத் ஸ்ட்ரோக் டார்க் ரீசஸ் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு.
செக்டார் 666ன்ற இடத்துல ஹால் ஜார்டனுக்கு கீழே ஏகப்பட்ட கிரீன்லாண்டர்ஸ்லாம் ஒண்ணா ஒரே இடத்துல கூடி டார்க் ஃபோர்ஸ் அழிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ ஹால் அந்த இடத்துல ஒரு பிளாக் லைட் இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க இருந்த மத்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட இந்த பிளாக் லைட் டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜி அதிகமா இருக்கிற இடத்துக்கிட்ட நம்மள கூட்டிட்டு போகும். அதனால நம்ம அந்த பிளாக் லைட்டுக்குள்ள போனா டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜி அதிகமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஜஸ்டிஸ் லீக் அழிச்சு அந்த பறையன்றவன் கிட்ட நம்ம போக முடியும். ஒரு சில கிரீன்லாண்டர்ஸ் இந்த இடத்துல பாதுகாப்புக்காக இருங்க, நாங்க அந்த பிளாக் லைட்டுக்குள்ள போய் அந்த பறையன்றவனை மொத்தமா அழிச்சிடுறோம், அவனை அழிச்சிட்டு நாங்க திரும்பி இந்த பிளாக் லைட் வழியாவே இந்த இடத்துக்கு வந்துருவோம். சப்போஸ் நாங்க அந்த பிளாக் லைட் வழியா திரும்பி வராம வேற யாராவது இந்த பிளாக் லைட் வழியா அந்த இடத்துக்கு வரதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அது நம்மளோட எதிரிகளா தான் இருக்கும். அவங்களை இந்த இடத்துக்குள்ள வரவிடாம அந்த பிளாக் லைட்டை மொத்தமா அழிச்சிடுங்க. இந்த பிளான்ல நம்மளோட உயிரே போனாலும் போகலாம். நம்மளோட நோக்கம் என்னன்னா ஜஸ்டிஸ் லீக் செத்த மாதிரி மத்த யூனிவர்ஸோ மல்டிவர்ஸோ சாக கூடாது. அதை காப்பாத்துறது நம்மளோட கையில தான் இருக்கு, நம்மளால முடியும் அப்படின்னு ஹால் அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸை பார்த்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமா பேசிட்டு அப்படியே ஹால் அங்க இருந்த ஒரு சில கிரீன்லாண்டர்ஸை கூட்டிட்டு அந்த பிளாக் லைட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த பிளாக் லைட்டுக்குள்ள போன கிரீன்லாண்டர்ஸ் எல்லாரையும் அந்த பிளாக் லைட் கிரீன்லாண்டர்ஸ் எல்லாரையும் முழுவதுமா உள்ள இழுத்து அந்த பிளாக் லைட்டுக்குள்ள வந்த கிரீன்லாண்டர்ஸ் எல்லாரையும் டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜி அதிகமா இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுடுது. அந்த பிளாக் லைட்டுக்குள்ள போன கிரீன்லாண்டர்ஸ் எல்லாரும் அப்படியே டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜி அதிகமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த பறையமன்ற முன்னாடி வந்து விழுந்துறாங்க. அங்க வந்து கிரீன்லாண்டர்ஸ் கண்ணு முன்னாடி அந்த பறையமன்றவன் மிஞ்சி இருந்த மல்டிவர்ஸை ஒண்ணு அழிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க வந்து கிரீன்லாண்டர்ஸை பார்த்ததும் அந்த பறையமன்றவன் அவங்க கிட்ட கிரீன்லாண்டர்ஸ் மொத்த பேரும் வந்திருக்கீங்க, எல்லாரும் என்ன கொல்றதுக்காக வந்தீங்களா இல்ல என் கையால சாகிறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு அந்த பறையமன்றவன் அங்க வந்து கிரீன்லாண்டர்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கையில இந்த பக்கம் நம்ம ஹால் அவரோட ரிங்கோட பவரை பயன்படுத்தி ஒரு ஜஸ்டிஸ் லீக் டீம் உருவாக்கி அந்த பறையமன்றவனை கொல்றதுக்காக அனுப்புறாரு. ஹால் அவரோட ரிங்கோட பவரை பயன்படுத்தி உருவாக்கின ஜஸ்டிஸ் லீக் எல்லாரையும் அந்த பறையமன்றவன் அவனோட சக்தியை பயன்படுத்தி ஒரே செகண்ட்ல ஹால் உருவாக்கின அந்த ஜஸ்டிஸ் லீக் டீமையே மொத்தமா அழிச்சிடுறான். அப்போ ஹால் கூட இருந்த மத்த கிரீன்லாண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட சக்தியை ஒன்னா சேர்த்து அந்த பறையமன்றவனை எதிர்த்து நிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் ஹால் அந்த பறையமன்றவன் அழிச்சிட்டு இருந்த மல்டிவர்ஸ் அழிய விடாம தடுக்கிறதுக்காக ஹால் அவரோட ரிங்கோட பவரை பயன்படுத்தி அந்த மல்டிவர்ஸ் அழிய விடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இதை பார்த்ததும் அந்த பறையமன்றவன் வேணா அந்த மல்டிவர்ஸை தொடாத அப்படின்னு ஹாலை பார்த்து கத்திட்டு அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஹால் இந்த பக்கம் அழிய விடாம தடுத்துட்டு இருந்த அந்த மல்டிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அதை அழிய விடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஹால் ஜார்டனும் அந்த மல்டிவர்ஸோட சேர்ந்து அவரும் அழிய ஆரம்பிக்கிறாரு. ஒரு செகண்ட்ல அந்த மல்டிவர்ஸ் மொத்தமா வெடிச்சு சிதறி அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஹால் ஜார்டனும் அந்த மல்டிவர்ஸோட சேர்ந்து அழிஞ்சு எலும்பு கூடாகி அந்த எலும்பு கூடும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. நான் எங்க இருக்கேன், என்ன இடம் இது, நான் ஒருவேளை செத்து சொர்க்கத்துல இருக்கேனா இல்ல உயிரோட தான் இருக்கேனா, என்னோட கையில இருந்த என்னோட ரிங் எங்க போச்சு அப்படின்னு ஹால் தனக்கு தானே பேசிட்டு அவரை சுத்தி பாக்குறாரு. அவரை சுத்தியும் கிரீன்லாண்டர்ஸோட பவர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு நகரமே இருக்கிறத பாக்குறாரு. அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய வால் ஒன்று அவரை குத்த வருது. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்ச ஹால் யார் என்ன தாக்குனது அப்படின்னு பார்க்க அவர் முன்னாடி 3 கிரீன்லாண்டர்ஸ் வராங்க. அதுல ஒரு கிரீன்லாண்டர் ஹாலை பார்த்து யார் நீ, உனக்கு இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு அனுமதி இல்ல, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு அங்க வந்த 3 கிரீன்லாண்டர்ஸ்ல ஒரு கிரீன்லாண்டர் ஹாலை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு ஹால் என்ன மன்னிச்சிடுங்க, நான் இது என்ன இடம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹால் கேட்காதுக்கு அந்த கிரீன்லாண்டர் இதுதான் செக்டார் 666 அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னது இதுதான் செக்டார் 666? செக்டார் 666 இப்படி இருக்காது, அந்த இடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு ஹால் ஷாக்கிங்ல அவங்க கிட்ட கேட்க அப்படியே இந்த பக்கம் பிளாக் ஆடம் காட்டுறாங்க. பிளாக் ஆடம் சூப்பர் ஹீரோஸ் மேல கோவப்பட்டு அவங்களை விட்டு விலகி வந்து ஒரு காட்டுக்குள்ள வில்லன்ஸை தேடி போயிட்டு இருக்காரு. அப்போ பிளாக் ஆடம் அந்த இடத்துல யாரையோ மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்க, அவங்க திரும்பி வர போறது இல்ல. டெத் ஸ்டோக் அவனோட ஆர்மியை வச்சு மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸை கொண்டுகிட்டு இருக்கான். மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸை வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு பிளாக் ஆடம் அங்க ஒருத்தரை மீட் பண்ணி சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் முன்னாடி இருந்த லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் பார்த்து பிளாக் ஆடம்க்கு இந்த லெக்ஸ் லூத்தரோட உதவி தேவைப்படுதா, உனக்கு என்ன உதவி வேணும் பிளாக் ஆடம் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் பார்த்து கேட்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் ஹால காட்டுறாங்க. ஹால் முன்னாடி வந்த அந்த 3 கிரீன்லாண்டர்ஸும் ஹால பிடிச்சி அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, எங்களோட எதிரிகள் தான் உன்னை இந்த இடத்துக்கு அனுப்புனாங்களா, வாயை திறந்து உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த 3 கிரீன்லாண்டர்ஸும் ஹால பிடிச்சு வச்சுட்டு அவரை பத்தி அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஃபிளாஷ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஹாலை பிடிச்சி வச்சிருந்த அந்த 3 கிரீன்லாண்டர்ஸையும் அடிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் ஹால் கிட்ட ஃபிளாஷ் வராரு. ஃபிளாஷை பார்த்ததும் ஹால் பேரி இது உண்மையா நீ தானே அப்படின்னு ஹால் ஃபிளாஷை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு ஃபிளாஷ் பேசுறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் ஹாலை தூக்கிட்டு அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஃபிளாஷ் ஹால் 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதுல 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ ஹால் ஃபிளாஷ் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹால் ஃபிளாஷை பார்த்து சொல்லாதுக்கு ஃபிளாஷ் உங்களை பார்த்ததுல எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம் ஹால் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹால் ஃபிளாஷ் கிட்ட இந்த உலகமே ஒரு பொய்யான உலகம் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஹால் ஃபிளாஷ் கிட்ட சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதான் ஹால், இந்த உலகம் உண்மை கிடையாது, இந்த உலகம் அந்த பறையன்றவனுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் அவன் இந்த உலகத்தை உருவாக்குனான். நான் ஒரு தடவை இந்த பொய்யான உலகத்தை விட்டு வெளியே போறதுக்காக ஓடுனேன். அப்ப நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், இந்த பூமியோட நெக்ஸஸ் பாயிண்ட்ல ஜஸ்டிஸ் லீக் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் அந்த பறையமன்றவன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சு நம்மளோட ஆள் மனசுக்குள்ளேயே நம்மளை சிற வச்சுட்டான். நம்மளும் ஜஸ்டிஸ் லீக் எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு நம்பிட்டோம். ஆனா அது உண்மையா என்னன்னு இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. நம்ம முதல்ல அந்த பறையமன்றவன் எதுக்காக இது மாதிரி பண்றான், அவனுக்கு என்ன வேணும், அவனோட பிளான் என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு யாராவது நமக்கு உதவி பண்ணாதான் அவனோட பிளான் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவனோட பிளான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் இதே பொய்யான உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஃபிளாஷ் ஹால் கிட்ட சொல்றாரு.
டெத் ஸ்ட்ரோக்கால தாக்கப்பட்டு பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்க பீஸ்ட் பாய் பக்கத்துல உட்காந்து நைட் விங் பீஸ்ட் பாய் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட, நைட் விங் நீ பீஸ்ட் பாய் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால பீஸ்ட் பாய்க்கு ஒரு பிரோஜனமா ஆக போறது இல்ல. நீ இப்படியே இதே இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா பீஸ்ட் பாய் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இந்த உலகம் இருக்காது. நம்ம முதல்ல இந்த உலகத்தை காப்பாற்றணும். பீஸ்ட் பாய் கண்டிப்பா பழைய நிலைமைக்கு திரும்பிடுவான். நீ அவனை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல நைட் விங் அப்படின்னு அங்க வந்து கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட சொல்ல, அதுக்கு பீஸ்ட் பாய் நினைச்சு கவலையில இருந்த நைட் விங் கிரீன்லாண்டரை பார்த்து, இந்த உலகத்தை காப்பாற்றணுமா, உங்ககிட்ட தான் கிரீன்லாண்டரோட சக்தி வாய்ந்த ரிங் இருக்கே, அதை பயன்படுத்தி ஒரு புது ஜஸ்டிஸ் லீக் டீம் இல்லனா ஜஸ்டிஸ் சொசைட்டி டீம் உருவாக்கி அழிஞ்சுகிட்டு இருக்க மல்டிவர்ஸை காப்பாற்ற வேண்டியது தானே, எதுக்கு என்ன தேடி வந்தீங்க அப்படின்னு நைட் விங் அங்க வந்து கிரீன்லாண்டரை பார்த்து சொல்றாரு. அதுக்கு கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட, உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியுது நைட் விங், உன்னோட நண்பனை நினைச்சு நீ வேதனையிலையும் வருத்தத்திலே இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நீ சொன்ன ஜஸ்டிஸ் லீக், ஜஸ்டிஸ் சொசைட்டி இது எல்லாமே வெறும் பேரு தான். இந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சூப்பர்மேன், பேட்மேன், ஒண்டர் உமன் அப்படின்னு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உண்மையா போராடின இவங்கள மாதிரி எத்தனையோ சூப்பர் ஹீரோஸ் தான் இந்த பேருக்கான அர்த்தம். இவங்க இல்லாம வெறும் ஜஸ்டிஸ் லீக்ன்ற பேரை வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எழுந்து வா நைட் விங், பீஸ்ட் பாய்க்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து கிரீன்லாண்டர் நைட் விங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரோட இடத்த காட்டுறாங்க. சூப்பர் ஹீரோஸ் மேல கோவப்பட்டு அவங்களை விட்டு விலகி வந்த பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தர் கிட்ட உதவி கேட்கிறாரு. லெக்ஸ் லூத்தரும் அவர் கூட இருக்க மத்த வில்லன்ஸும் பிளாக் ஆடம் நிக்க வச்சு, நாங்க எப்படி உன்னை நம்புறது, இது எங்களை மாட்ட வைக்கிற ஒரு பொறியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நாங்க எப்படி உன்னை நம்புறது பிளாக் ஆடம் அப்படின்னு லெக்ஸ் லூத்தரும் அவர் கூட இருக்க மத்த வில்லன்ஸும் பிளாக் ஆடம் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த கொரில்லா குரோடு பிளாக் ஆடமை பார்த்து, இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், ஜஸ்டிஸ் லீக் நம்மளை பிடிக்கிறதுக்காக நம்ம இடத்துக்கு வெளியே காத்துக்கிட்டு கூட இருக்கலாம், பிளாக் ஆடம் அவங்க வழியில நம்மளை சிக்க வச்சு நம்மளை பிடிக்க பாக்குறான் அப்படின்னு கொரில்லா குரோடு பிளாக் ஆடமை பார்த்துட்டு அங்க இருந்த மத்த வில்லன்ஸ் கிட்ட சொல்ல, அதுக்கு பிளாக் ஆடம், ஜஸ்டிஸ் லீக் என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனாங்க, நான் ஒன்னும் போய் சொல்லல அப்படின்னு பிளாக் ஆடம் கொரில்லா குரோட் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு கொரில்லா குரோட் அவரை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அப்போ கேப்டன் கோல்ட், ஹே கொரில்லா குரோட் அவனை பேச விடு, அவன் என்ன சொல்ல வரான்னு நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லட்டும், அவனை பேச விடு கொரில்லா குரோட் அப்படின்னு அங்க இருந்த கேப்டன் கோல்ட் அவங்கள பார்த்து சொல்றாரு. அப்போ பிளாக் ஆடம் அங்க இருந்த மத்த எல்லா வில்லன்ஸையும் பார்த்து, நான் சொல்றதை நம்புங்க, நான் போய் சொல்லல, உங்களை சிக்க வைக்கிறதுக்காக எந்த வேலையும் விரிக்கல, ஜஸ்டிஸ் லீக் என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனாங்க, அவங்க திரும்பி வரப்போறது இல்ல, திரும்பி வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போறது இல்ல, இப்ப இந்த பூமியில இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லார்கிட்டயுமே இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவங்க கிட்ட அதுக்கான பலம் இல்ல, எல்லாருமே வீக்கா தான் இருக்காங்க, ஆனா அந்த பலம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க நினைச்சா கண்டிப்பா இந்த அழிய போற உலகத்தை அழிவுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு பிளாக் ஆடம் அங்க இருந்த எல்லா வில்லன்ஸை பார்த்து சொல்றாரு. இப்போ லெக்ஸ் லூத்தர், நானும் கேள்விப்பட்டேன் பிளாக் ஆடம் ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்கன்னு, ஆனா அப்ப அதை நான் நம்பல, இப்ப நீயே சொல்றதால இதை நான் நம்புறேன், நாங்க வில்லன்ஸ் தான், சூப்பர் ஹீரோஸ் எதிர்த்து தப்பு பண்றவங்க தான், நாங்க தப்பு பண்றதுக்கு இந்த உலகம் உயிரோட இருந்தாகணும், அதுக்காகவாது நாங்க இந்த உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்துவோம், ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்ட அப்புறம் டெத் ஸ்ட்ரோக் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை கூட்டிட்டு மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸை தேடி போய் கொண்டுகிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நம்ம முதல்ல அவனை பிடிக்கணும், அவனை பிடிச்சா அவன் மூலமா நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு பிளான் கிடைக்கும், இந்த உலகத்தை காப்பாற்ற நம்ம என்ன பண்ண போறோம் பிளாக் ஆடம் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் பார்த்து கேட்கிறாரு. அப்போ அங்க இருந்த கொரில்லா கிராட் அவங்க கிட்ட, அந்த டெத் ஸ்ட்ரோக்கை பிடிச்சி என்கிட்ட கொடுங்க, நான் அவனை கொண்டு என் கையால அவன் உடம்ப பிச்சு அவன் கொடலை உருவி சாப்பிட போறேன் அப்படின்னு கொரில்லா கிராட் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த இடமே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அந்த இடம் வெடிச்சு செதறினதுல அங்க இருந்த எல்லாரும் பறந்து போய் விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்து கிடந்த கொரில்லா கிராடோட தலையை மிதிச்சிட்டு அந்த இடத்துல டெத் ஸ்ட்ரோக், என்ன கொண்டு என் குடலை உருவி திம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா கிராடோட தலையை மிதிச்சிட்டு டெத் ஸ்ட்ரோக் அந்த இடத்துல அவரோட ஆர்மியோட என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு அவரோட ஆர்மியோட வந்த டெத் ஸ்ட்ரோக் லெக்ஸ் லூத்தரையும் பிளாக் ஆடமே அங்க இருந்து மத்த எல்லாரையும் டெத் ஸ்ட்ரோக் அவரோட ஆர்மி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு நம்ம பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தரோட டீமா சேர்ந்து டெத் ஸ்ட்ரோக்கை எதிர்த்து நிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல பிளாக் ஆடம், லெக்ஸ் லூத்தர் அவங்க கூட இருந்த மத்த வில்லன்ஸும் டீம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்த்துட்டு டெத் ஸ்ட்ரோக் அவனோட ஆர்மி ஒரு பக்கம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய போரே ஆரம்பிக்குது. இங்க நடக்கிற சண்டையை அந்த பறையன்றவன் அங்க இருந்து பார்த்துட்டு, நடக்கட்டும் போர் நடக்கட்டும், எல்லாம் அழியட்டும், நான் ஒரு புது உலகத்தை உருவாக்குறேன் அப்படின்னு அந்த பறையன்றவன் அங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு ஹால் ஜார்டனோட வந்த மத்த கிரீன்லாண்டர் அந்த பறையன்றவனோட டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு அதுல ஒரு கிரீன்லாண்டர் மத்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட ஹால் ஜார்டன் எங்க போனாரு அப்படின்னு அங்க இருந்த ஒரு கிரீன்லாண்டர் மத்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த பறையன்றவன் அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட, ஹால் ஜார்டனா அவன் தானே உங்களுக்கு கூட்டிட்டு வந்தான், அவன் தானே உங்களோட கூட்டத்துக்கு தலைமை, அவன் எனக்கு கெட்டது பண்றதா நினைச்சு ஒரு நல்லது பண்ணிட்டான், அழிஞ்சுகிட்டு இருக்க யூனிவர்ஸை காப்பாத்த போய் எனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டான், அவன் இப்ப ஃபிளாஷ் கூட சேர்ந்து ஜஸ்டிஸ் லீக்கை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்களால கண்டிப்பா ஜஸ்டிஸ் லீக்கை கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கண்டுபிடிச்சாலும் எதையும் மாற்ற முடியாது, ஏன்னா நேரம் நெருங்கி வந்துடுச்சு. ஃபிளாஷ், நீ என்ன எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்க, நம்ம சரியான டைம்லைனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஹால் ஃபிளாஷ் கிட்ட கேட்காதுக்கு ஃபிளாஷ், எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டான டைம்லைனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், ஜஸ்டிஸ் லீக்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர்னா அது சூப்பர்மேன், சூப்பர்மேனோட ஒரு புத்திசாலியான ஒருத்தர்னா அது பேட்மேன், அப்போ பேட்மேனால தான் நம்மளோட பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியும், அப்போ நம்ம கண்டிப்பா பேட்மேனை தான் தேடி போகணும், எனக்கு தெரிஞ்சு இதுதான் காத்தம் சிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம பேட்மேன் இங்க தான் இருப்பாரு, இங்க தான் நம்ம அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபிளாஷ் ஹால் கிட்ட சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடி அவங்க இருக்கிற டைம்லைனை விட்டு வேற ஒரு டைம்லைனுக்கு போய் அந்த டைம்லைன்ல இருக்க காத்தம் சிட்டிக்கு போய் அங்க பேட்மேனை தேடி கண்டுபிடிக்க போறாங்க. அந்த
காத்தம் சிட்டில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிளாக் முன்னாடி நின்னுட்டு ரெண்டு பேரும் பேட்மேனை எப்படி இந்த காத்தம் சிட்டில ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி இந்த கிளாக்கோட ஒரு பார்ட் உடஞ்சு அவங்க கிட்ட வந்து விழுகுது. அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி பேட்மேன் தோன்றிடுறாரு. அந்த டைம்லைன்ல இருக்க பேட்மேன் பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பேட்மேனா இல்லாம முழுவதுமா பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான பேட்மேனா இருக்காரு. அப்போ அங்க வந்த பேட்மேன் அவர் முன்னாடி இந்த ஹேலையும் ஃபிளாஷையும் பார்த்து, என்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க ரொம்ப தொந்தரவா இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிடுங்க அப்படின்னு அங்க வந்த பேட்மேன் ஹேலையும் ஃபிளாஷையும் பார்த்து சொல்றாரு. பேட்மேன் சொல்றதை கேட்டதும் ஹேல் மறுபடியும் முதல்ல இருந்த ஃபிளாஷ் வேண்டாம் நிறுத்து அப்படின்னு ஹேல் இந்த பக்கம் ஃபிளாஷை பார்த்து கத்துறாரு. அதுக்கு ஃபிளாஷ் பேட்மேனை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஃபிளாஷ் பேட்மேனை பார்த்து கத்திட்டு அவரை நோக்கி ஓடி வராரு. பதிலுக்கு பேட்மேனும் ஃபிளாஷை நோக்கி ஓடி வராரு. அப்படியே அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் அழிஞ்சிட்ட அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ் கிரீன் லேண்டர், நைட் விங், சூப்பர்மேன் ஒன்றுகள் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரகசியமா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள கிரீன் லேண்டர் ரிங்கோட வெளிச்சத்து மூலமா ஒரு ரகசியமா இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் கிரீன் லேண்டர் கிட்ட உங்க கையில இருக்க அந்த பச்சை கலர் ரிங் தான் உங்களுக்கு பவரை கொடுக்குதா, அந்த ரிங்குக்கு பவர் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சூப்பர்மேன் கிரீன் லேண்டர் கிட்ட கேட்க, அதுக்கு கிரீன் லேண்டர் இந்த ரிங்குக்கு பவர் என் கிட்ட இருந்து தான் கிடைக்குது, என் கிட்ட இருக்கிற நம்பிக்கையால இந்த ரிங்குக்கு பவர் கிடைக்குது, இட்ஸ் ஹோப், என்கிட்ட இருக்கிற நம்பிக்கைனாலதான் இந்த ரிங்குக்கு கிடைக்கிற சக்தியும் அதிகமாகுது அப்படின்னு கிரீன் லேண்டர் சூப்பர்மேன் கிட்ட சொல்ல, பதிலுக்கு சூப்பர்மேன் அப்போ என்கிட்டயும் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு, நானும் அந்த ரிங்கை என் கையில போட்டு அதோட பவரை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சூப்பர்மேன் கேட்க, அதுக்கு கிரீன் லேண்டர் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரிங்கை விளையாட்டெல்லாம் பயன்படுத்த முடியாது, இந்த ரிங்கோட சக்தியை எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த ரிங்கு யார்கிட்ட இருக்கணும், இந்த ரிங்கோட சக்தியை யார் பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த கிரீன் லேண்டரோட ரிங்கு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு கிரீன் லேண்டர் சொல்ல, அதுக்கு சூப்பர்மேன் ஓ இந்த ரிங்குக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு பேசிட்டு அவங்க போயிட்டு இருந்த அந்த ரகசியமான இடத்துக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க. இப்ப சூப்பர்மேன் அவங்க கிட்ட எல்லாரும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம், இப்ப நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம், இது என்ன இடம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வெளிச்சங்கிறதே இல்ல, எங்க பார்த்தாலும் இருட்டா, அந்த இருட்டுக்குள்ள வவ்வாலா இருக்கு, இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் தான் போறோம் அப்படின்னு சூப்பர்மேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அவங்க இருந்த இடம் ஃபுல்லா வெளிச்சம் வந்துடுது. அப்போ எல்லாரும் அந்த இடத்தை சுத்தி பார்க்க அவங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்குள்ள இருக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க. அவங்க முன்னாடி அந்த அரண்மனையில இருந்த ஒரு மிகப்பெரிய போட்டோவை பார்த்துட்டு இது யாரா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரண்மனையோட ஒரு பகுதியில இருந்து டிடெக்டிவ் சிம்ப் அப்படின்ற ஒரு குரங்கு வந்து அவங்க கிட்ட இங்க எதுக்காக வந்தீங்க, இன்னும் யார் யார் சாக போற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு அங்க வந்த குரங்கு அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்ல, அப்போ நைட் விங் அந்த குரங்கு கிட்ட போய் மிஸ்டர் டிடெக்டிவ் சிம்ப் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணும், எங்களுக்கு வேற வழி இல்ல, தயவு செஞ்சு எங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு நைட் விங் அந்த குரங்கு கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த டிடெக்டிவ் சிம்ப்ன்ற அந்த குரங்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் கிட்ட எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, உங்களை அவங்க கிட்ட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த குரங்கு அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மரம் இருக்கிற இடத்துல கொண்டு விடுது. அந்த குரங்கு கூட்டிட்டு போன இடத்துக்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் போனதும் அப்போ நைட் விங் அந்த மரத்தை பார்த்து ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்க, அவங்கள உயிர் பொழைச்சது பிளாக் ஆடம் மட்டும்தான், அவர் இப்ப எங்க கூட இல்ல, ஜஸ்டிஸ் லீக் அழிச்ச அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி இப்போ இந்த மல்டிவர்ஸை அழிக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டார்க் ஃபோர்ஸையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியையும் அழிச்சாகணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நைட் விங் அந்த மரத்தை பார்த்து சொல்றாரு. அப்போ நைட் விங் பேசிட்டு இருந்த அந்த மரத்துல இருந்து ஸ்வாம் திங் தோன்றி அவர்கிட்ட டார்க் ஃபோர்ஸையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியையும் வீழ்த்துறது அப்படின்றது கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம், அதை நம்மளால என்னைக்கும் பண்ண முடியாது, நாங்க டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம், ஆனா நம்மளால அதை அழிக்க முடியாது, டார்க் ஃபோர்ஸ் அப்படின்றது கெட்ட சக்திகள் கிடையாது, அதுல நல்ல சக்திகளும் இருக்கு, டார்க் ஃபோர்ஸ் யாருக்கு கீழே இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சக்திகள் நல்லதாவும் கெட்டதாவும் மாறும், நம்ம இன்னும் பாதி டார்க் ஃபோர்ஸை கூட பார்க்கல, அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு கூட தெரியல அப்படின்னு ஸ்வாம் திங் நைட் விங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பிளாக் ஆடமும் லெக்ஸ் லூத்தரும் டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு டெத் ஸ்ட்ரோக்கும் லெக்ஸ் லூத்தரோட ஆர்மியை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் கிட்ட நான் சொல்றதை கேளுங்க, டெத் ஸ்ட்ரோக் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல, அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி தான் டெத் ஸ்ட்ரோக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அந்த டார்க் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதுக்கு டெத் ஸ்ட்ரோக் தான் ஒரு சாவி, இவனை நம்ம கொன்னா நம்மளால அங்க போக முடியும் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் பார்த்து சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கை தாக்குறதுக்காக அவர் நோக்கி போறாரு. அப்போ பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தர் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நம்ம அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம டெத் ஸ்ட்ரோக்கோட சண்டைக்கு போய் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக்ல சைபோர்க், மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்னு அங்க இருந்த மத்த சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்த ஒரு சிஸ்டம்ல ஒரு புது மல்டிவர்ஸ் உருவாக்குறது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு டைம் லைன்ல ஃபிளாஷும் பேட்மேனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க கூட இந்த ஹால் வானத்தை பார்க்க வானமே ரத்த கலர்ல செக்கச்சேவேன்னு சிகப்பா மாறி அந்த சிகப்பு கலர் வானத்துல இருந்து கருப்பு கலர்ல இடி விழுக ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் ஹால் ஃபிளாஷ் இந்த பேட்மேனோட உலகத்துல செக்கச்சேவேன்னு சிகப்பு கலர்ல இந்த வானம் மாறி அதுல இருந்து கருப்பு கலர்ல இடிச்சுதான் இந்த பேட்மேனோட உலகத்துல மழை பெய்யுமா, இல்ல இது வேற ஏதாவது ஆபத்துக்கான அறிகுறியா அப்படின்னு ஹால் அந்த வானத்தை பார்த்துட்டு ஃபிளாஷை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லெக்ஸ் லூத்தர் டெத் ஸ்ட்ரோக் அடிச்சு கீழே தள்ளி நாக் டவுன் பண்ணிடுறாரு. கீழே விழுந்த டெத் ஸ்ட்ரோக்கோட தலையில லெக்ஸ் லூத்தர் கன் பாயிண்ட்ல வச்சு டெத் ஸ்ட்ரோக் நீ இப்ப தோத்துட்ட, ஆனாலும் நாங்க உனக்கு நல்லது தான் பண்ணிருக்கோம், அந்த டார்க் ஃபோர்ஸ் உன்னைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப நீ செத்தாதான் அந்த டார்க் ஃபோர்ஸ் முழுவதுமா உன்னை விட்டு போகும் அப்படின்னு
லெக்ஸ் லூத்தர் டெத் ஸ்ட்ரோக் கிட்ட சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கோட தலையை அவர் பின்னாடி இருந்து ஷூட் பண்ண போறாரு. அப்போ லெக்ஸ் லூத்தர் பின்னாடி இருந்த அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியில இருந்த ஒருத்தர் அவங்களை கட்டுப்படுத்திட்டு இருந்த அந்த டார்க் எனர்ஜியை லெக்ஸ் லூத்தரோட உடம்புக்குள்ள விட்டுறான். அப்படியே லெக்ஸ் லூத்தர் அந்த டார்க் ஃபோர்ஸுக்கு கீழே அடிமை ஆயிடுறாரு. அப்போ அந்த பறையமன்றவன் ஒரு புது மல்டிவர்ஸை அவனோட சக்தி மூலமா ஒரு புது மல்டிவர்ஸை கிட்டத்தட்ட உருவாக்கிட்டான். அப்போ இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு அடிமை ஆயிட்டதுனால லெக்ஸ் லூத்தர் அவரோட ஆர்மியை கூட்டிட்டு பிளாக் அடாமே தாக்குறதுக்காக அவர் நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பறையமன்றவன் அவன் உருவாக்கின அந்த புது மல்டிவர்ஸை பார்த்து உருவாகிடுச்சு ஒரு புது மல்டிவர்ஸ், இதை உருவாக்குன அந்த இருளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொன்னதும் அவன் கண்ணில இருந்து அவன் அறியாம கருப்பு கலர்ல ரத்தம் மாதிரி அவனோட கண்ணில இருந்து கண்ணீர் தண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு புது மல்டிவர்ஸ் உருவாகுது. அந்த புது மல்டிவர்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜி பரவ ஆரம்பிக்குது. புதுசா உருவான அந்த மல்டிவர்ஸ் நோக்கி அந்த மல்டிவர்ஸ் சுத்தியும் டார்க் ஃபோர்ஸ் சூழ ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு பக்கம் பிளாக் அடம் லெக்ஸ் லூத்தரையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியையும் எவ்வளவோ எதிர்த்து சண்டை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளாக் அடம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம பிளாக் அடமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திடீர்னு சசாம் அப்படின்னு கத்த அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இடி வந்து விழுகுது. அந்த இடியில டார்க் ஃபோர்ஸால பாதிக்கப்பட்டு பிளாக் அடம் சுத்தி இருந்த எல்லாருமே பறந்து போய் விழுந்துடுறாங்க. அப்போ பிளாக் அடம் அவங்கள பார்த்து இப்ப தெரியுதா யாரு சக்தி வாய்ந்தவங்கன்னு அப்படின்னு பிளாக் அடம் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கையில அங்க இருந்து டார்க் ஃபோர்ஸால பாதிக்கப்பட்டிருந்த சினிஸ்ட்ரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி பிளாக் அடம் வாயை திறந்து எந்த வார்த்தையும் பேச முடியாத மாதிரி பிளாக் அடமோட வாயை சினிஸ்ட்ரோ அவரோட பவரால லாக் பண்ணிடுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு மிஸ்டர் டெரிஃபிக், எரிக் ஜேம்ஸ், சூப்பர் கேர்ள் அப்படின்னு ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் இந்த இடத்துல போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. பிளாக் அடம் அந்த நிலைமையில பார்த்ததும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் அங்க இருந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் மிஸ்டர் டெரிஃபிக் அங்க இருந்த பிளாக் அடம் கூட்டிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போறாரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் அங்க இருந்த பிளாக் அடம் அந்த போர்ட்டல் வழியா கூட்டிட்டு அந்த இடத்துல அவங்களை தாக்கிட்டு இருந்த லெக்ஸ் லூத்தர் கிட்டையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி கிட்ட இருந்தும் அந்த போர்ட்டல் வழியா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ லெக்ஸ் லூத்தர் அவங்கள பார்த்து நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் டார்க் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் அந்த போர்ட்டல் வழியா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்றாரு. அப்படியே அவங்க போன அந்த போர்ட்டலும் முழுவதுமா மூடி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுது. அந்த போர்ட்டல் வழியா நம்ம சூப்பர் ஹீரோஸ் பிளாக் அடமை ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ பிளாக் அடம் அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து என்ன எதுக்காக காப்பாற்ற முயற்சி பண்றீங்க, நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கலை அப்படின்னு பிளாக் அடம் அவங்கள பார்த்து சொல்றாரு. அதுக்கு நைட் விங் அவர்கிட்ட பிளாக் அடம் நாங்க மட்டும் இப்ப உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தோம்னா அவங்க உங்களை கிட்டத்தட்ட கொண்டிருப்பாங்க, நாங்க சரியான நேரத்துக்கு வந்து உங்களை காப்பாத்திருக்கோம், இது உங்களோட அதிர்ஷ்டம், அதுக்கு நீங்க தான் எங்க கிட்ட நன்றி சொல்லணும், ஜஸ்டிஸ் லீக் இழந்த மாதிரி நாங்க உங்களை இழக்க தயாரா இல்ல, நம்ம ஒன்னா செயல்படுவோம் ஒத்துமையா ஒரு டீமா, ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா ஒரு இடத்துக்கு வாங்க, இப்ப நமக்கு ஒரு டீம் தேவை அப்படின்னு நைட் விங் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸ் கிட்டையும் சொல்றாரு. ஹே பேட்மேன், முடிஞ்சா என்ன புடி, என்னோட வேகத்துக்கு உன்னால ஈட்டு கொடுக்க முடியுமா, அட்லீஸ்ட் என்ன உன்னால தொட முடியுமா, நீ தான் பேட்மேன் ஆச்சே, முடிஞ்சா என்ன தொட்டு பாரு பேட்மேன் அப்படின்னு ஃபிளாஷ் பேட்மேனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவர்கிட்ட பேசிட்டே பேட்மேனை சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த பேட்மேன் உலகத்தோட வானம் எல்லாம் சிகப்பு கலர்ல மாறி அந்த வானத்துல இருந்து கருப்பு கலர்ல இடி இடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடி எல்லாம் அங்க இருந்த உயரமான பில்டிங் மேல விழுந்து அந்த பில்டிங் எல்லாம் உடஞ்சு விழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ஹால் ஃபிளாஷ் கிட்ட, ஃபிளாஷ் நம்ம உடனடியாக அங்க இருந்து கிளம்பி ஆகணும், இங்க ஏதோ ஆபத்தை நடக்க போற மாதிரி எனக்கு தெரியுது, கொஞ்சம் அண்ணாந்து வானத்தை பாரு ஃபிளாஷ் அப்படின்னு ஹால் ஃபிளாஷ் கிட்ட சொல்ல அதுக்கு ஃபிளாஷ் வானத்தை பார்த்துட்டு இதைத்தான் எதிர்பார்த்தேன், இந்த பொய்யான உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஹால், இந்த பொய்யான உலகம் அழிஞ்சிட்ட அப்புறம் நம்மளோட நிஜ உலகத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஃபிளாஷ் ஹால் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஃபிளாஷ் பின்னாடி இருந்து பேட்மேன் ஃபிளாஷ் மேல அவரோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு டிவைஸை ஃபிளாஷ் மேல தூக்கி வீசிடுறாரு. அந்த டிவைஸ் ஃபிளாஷ் மேல பட்டதும் ஃபிளாஷோட எனர்ஜி சோர்ஸ் முழுவதுமா அந்த டிவைஸ் கட்டுப்படுத்திடுது. ஃபிளாஷ் அப்படியே ஓடவும் முடியாம அசைவும் முடியாம கீழே விழுந்துறாரு. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹாலோட கையில அவரோட ரிங் அவரோட கையில பழைய மாதிரியே தோன்ற ஆரம்பிக்குது. அப்போதான் ஹாலுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஃபிளாஷ் இங்க பாருங்க, என்னோட ரிங் என்கிட்ட பழைய மாதிரியே வந்துடுச்சு, சொல்லப்போனா என்னோட ரிங் என்னை விட்டு எங்கேயுமே போகல, என் கூட தான் இருந்துச்சு, இந்த பொய்யான உலகம் தான் என்கிட்ட இருக்கிற ரிங்கை எனக்கே தெரியாம மறைச்சு வச்சிருக்கு, இந்த பொய்யான உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சதும் அதுக்குள்ள இருக்கிற உண்மை வெளியே வர ஆரம்பிக்குது, அந்த உண்மையை நம்ம முழுவதுமா வெளியே கொண்டு வருவோம் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் அவரோட ரிங் அவருக்கு கிடைச்சதும் அவரோட முழு கிரீன் லேண்டர் ஃபார்முக்கு மாறிடுறாரு. அப்போ இந்த பக்கம் பேட்மேன் இந்த உலகம் பொய்யா இல்ல, இந்த உலகத்துல இருக்க நீங்க தான் பொய்யா இருக்கீங்க அப்படின்னு பேட்மேன் ஃபிளாஷை பார்த்து சொல்லிட்டு கீழே விழுந்து கிடந்த ஃபிளாஷை அடிக்க போறாரு. அப்போ கிரீன் லேண்டர் எது உண்மையான உலகம் எது பொய்யான உலகம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் லேண்டர் அவரோட பவரை பேட்மேனை பத்தி யூஸ் பண்ண அப்போ ஃபிளாஷ் அடிக்க போன பேட்மேன் முன்னாடி நைட் விங், ராபின், பேட் கேர்ள், கேட் உமன் அப்படின்னு அங்க இருந்த பேட்மேன் முன்னாடி பேட் ஃபேமிலி கிரீன் லேண்டர் ரிங்கோட பவர் மூலமா பேட்மேனோட பேட் ஃபேமிலி அவர்கிட்ட காட்டி இதுதான் உங்களோட உண்மையான உலகம் அப்படின்னு சொன்னதும் ஃபிளாஷ் அடிக்க போன பேட்மேன் பேட் ஃபேமிலியை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் அதே இடத்துல நின்னுறாரு. அப்போ பேட்மேன் கீழே விழுந்து கிடந்த ஃபிளாஷை தூக்கி என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை இப்ப நம்புறேன், நான் இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு பேட்மேன் ஃபிளாஷ் கிட்ட கேட்க அதுக்கு கிரீன் லேண்டர் பேட்மேன் கிட்ட இந்த பொய்யான உலகத்தை விட்டு நாங்க வெளியே போறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கு பேட்மேன் அதுக்கு நம்ம இந்த பொய்யான உலகத்தோட ஒரு விளிம்புக்கு போகணும், அங்க போனாதான் நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு பேட்மேன் அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக்ல மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நைட் விங் அவங்க கிட்ட நம்ம கிட்ட சூப்பர் ஹீரோஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம டெஸ்டோக்கே அவனோட ஆர்மியை எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னும் அதிகப்படியான சூப்பர் ஹீரோஸ் தேவை அப்படின்னு நைட் விங் சொன்னதும் அதுக்கு அங்க இருந்த ஒன்றுகள் சூப்பர் ஹீரோஸ்ல ஒரு சில பேர் நம்ம டீம்ல சேர்றதுக்கு மறுத்துட்டாங்க, அதுல ஒரு சில பேர் தனி டீமா ஃபார்ம் பண்ணி டெஸ்டோக்கை எதிர்த்து நிக்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சூப்பர் ஹீரோஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா
தான் இருக்கு அப்படின்னு ஒன்றுகள் சொன்னதும் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டீன் டைட்டன்ஸ்ல உள்ள டைட்டன்ஸ் அகாடமில உள்ள சின்ன பசங்க வந்து அவங்க கிட்ட எங்களோட வீடா இருக்கிற டீன் டைட்டன்ஸ் அவங்க அழிச்சிட்டாங்க, அதுக்கு நாங்களும் உங்க கூட சேர்ந்து பழி வாங்க போறோம், நாங்க உங்க கூட உங்களுக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு டீன் டைட்டன்ஸ்ல உள்ள சின்ன பசங்க அவங்க கிட்ட வந்து சொல்ல, அப்ப அவங்க இருந்த ஹால் ஆஃப் ஜஸ்டிஸோட இடத்தோட வாசல்ல இருந்துட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாரும் சத்தம் கேட்ட அந்த இடத்தோட வாசலை திரும்பி பார்க்க அங்க நம்ம பீஸ்ட் பாய் இருந்துட்டு அவங்கள பார்த்து நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாரு. பீஸ்ட் பாயை பார்த்ததும் நைட் விங் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சு, நண்பா நீ திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டியா, உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு நைட் விங் பீஸ்ட் பாயை கட்டி பிடிச்சிட்டு கண்ணில் கண்ணீரோட பீஸ்ட் பாய் கிட்ட சொல்றாரு. அதுக்கு பீஸ்ட் பாய் எனக்கு தெரியும், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ என் பக்கத்துல இருந்து நீ என் கிட்ட சொன்ன எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு பீஸ்ட் பாய் நைட் விங் கிட்ட சொல்ல, அப்போ அந்த இடத்துல ரேவன், ஸ்வாம் திங், சூப்பர்மேன் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்குள்ள ஆன்டிமேட்டர் சேம்பரோட உள்ள நுழையிறாங்க. உள்ள வந்ததும் சூப்பர்மேன் அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து, காய்ஸ் நாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஆன்டிமேட்டர் சேம்பரை வச்சு தான் அந்த பறையவன்றவன் ஆன்டிமேட்டர் வேவ்ஸை உருவாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சூப்பர்மேன் அவங்கள பார்த்து சொன்னதும், அப்போ அங்க இருந்த மிஸ்டர் டெரிஃபிக் அவங்க கிட்ட நான் இந்த ஆன்டிமேட்டர் சேம்பர் என்னோட லேப்ல வச்சு ரிசர்ச் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஃபிளாஷ் ஃபேமிலி அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஃபிளாஷ் ஃபேமிலி அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க நின்றுட்டு இருந்த இடத்தோட தரையெல்லாம் ஒட்டைய ஆரம்பிக்குது. நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருக்கும்போது டெத் ஸ்ட்ரோக் அவரோட டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை கூட்டிட்டு வந்து ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வெளியே இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற இடத்தை தாக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் தாக்குங்க, இங்க இருக்க ஹீரோஸ்க்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு எதுவுமே இருக்க கூடாது, எல்லாரையும் கொன்னு குவிக்க ஆரம்பிங்க அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் கத்திட்டு அவருக்கு கீழே இருக்கிற டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி வச்சு ஹால் ஆஃப் ஜஸ்டிஸை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்குள்ள இருந்துட்டு நம்ம சூப்பர் ஹீரோஸ் டெத் ஸ்ட்ரோக் வரதை பார்த்துட்டு அவங்களை எதிர்த்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ சைபோர்க் டெத் ஸ்ட்ரோக் சொன்னதை கேட்டு, டெத் ஸ்ட்ரோக் நீ இப்படி சொன்னதுக்காகவாது உன் வாயை ஒட்டச்சு உன் கையில கொடுப்பேன் அப்படின்னு சைபோர்க் சொல்ல, அப்ப நைட் விங் நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க, என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி உங்களோட இலக்கு டெத் ஸ்ட்ரோக்கா மட்டும்தான் இருக்கணும், டெத் ஸ்ட்ரோக்கை நம்ம வீழ்த்தினாதான் அவனுக்கு கீழே இருக்கிற டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை நம்மளால வீழ்த்த முடியும், யாரும் மறந்துடாதீங்க உங்களோட இலக்கு டெத் ஸ்ட்ரோக்கா மட்டும்தான் இருக்கணும், எல்லாரும் தயாரா இருங்க, அவங்க நம்மள நெருங்கி வந்துட்டாங்க, அவங்க நமக்கு கொடுத்த அடியை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் இது அப்படின்னு நைட் விங் சொல்ல, நைட் விங் சொல்றதை கேட்டு அங்க இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸும் முழு வெறித்தனத்தோட அவங்களை தாக்குறதுக்காக தயாரா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி பிளாக் அடம் அந்த இடத்துல அவரோட சக்தியை பயன்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடியும் இடி அந்த இடத்துல தரையில இறக்கி எல்லா சூப்பர் ஹீரோஸையும் பிளாக் அடம் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி அவங்கள பார்த்து, எல்லாரும் சாகிறதுக்கு தயாராயிட்டீங்க போல, அவங்களை எதிர்த்து நீங்க சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா செத்து தான் போவீங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு பிளாக் அடம் அவங்கள பார்த்து சொன்னதும், அதுக்கு நைட் விங் பிளாக் அடம் உங்களை நாங்க லெக்ஸ் லூத்தர் கிட்ட இருந்து காப்பாற்றணும், ஒருவேளை நீங்க லெக்ஸ் லூத்தர் கூட சேர்ந்துட்டு எங்களை தடுத்து நிறுத்துறீங்களா அப்படின்னு நைட் விங் பிளாக் அடம் பார்த்து சொல்ல, அப்ப சூப்பர்மேன் பிளாக் அடம் எங்க கூட சேர்ந்து அவங்களை எதிர்த்து சண்டை போடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு வழிய விடுங்க அப்படின்னு சூப்பர்மேன் ஒரு பக்கம் பிளாக் அடம் பார்த்து சொல்றாரு. கெலாலோட பையனா இருந்துட்டு இவ்வளவு முட்டாளா இருக்கிறியே, நீலாம் உண்மையாவே கெலாலோட பையன் தானா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இன்னும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அவங்க கூட சண்டை போட்டு யாராவது ஜெயிச்சிருக்காங்களா, அவங்க கூட சண்டை போட்ட எல்லாருமே அவங்க கையால செத்து போறாங்க, இல்லனா டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜியால அவங்களுக்கு கீழே அடிமைப்படுத்தப்படுறாங்க, அப்படி இருக்கும்போது உங்களால மட்டும் எப்படி அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், நீங்க ஒன்னும் ஜஸ்டிஸ் லீக் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பிளாக் அடம் அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் பார்த்து சொல்ல, அதுக்கு நைட் விங் நீங்க சொல்றது உண்மைதான் பிளாக் அடம், நாங்க ஜஸ்டிஸ் லீக் கிடையாது, ஆனா நாங்க வி ஆர் த டைட்டன்ஸ் அப்படின்னு நைட் விங் அங்க இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸையும் பார்த்து கத்துனதும் எல்லாரும் ஒன்னா டெத் ஸ்ட்ரோக்கை தாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஃபிளாஷும் கிரீன்லாண்டரும் இருக்கிற டைம்ல என்ன கிளார்க் கென்ட் அவரோட வீட்டுல இருந்துட்டு அவரோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிளார்க்க தேடி அவரோட வீட்டுக்கு வந்திருக்க ஃபிளாஷ், கிரீன்லாண்டர், ஒண்டர் உமன், பேட்மேன் இவங்க கூட சேர்ந்து ஒரு பொய்யான டைம்ல மாட்டிட்டு இருக்க கிளார்க்க தேடி அவரோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க கிளார்க் அவரோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்ததும் ஒண்டர் உமன் அவர்கிட்ட, கிளார்க் உன்னோட ஃபேமிலி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க வேற ஒரு உலகத்துல, இப்ப நம்ம இருக்கிறது ஒரு கற்பனையான உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான உலகம், இதை உருவாக்குனது அந்த பறையவன்றவன் தான், அவன் தான் நம்மள இந்த கற்பனையான உலகத்துல சிறப்பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு ஒண்டர் உமன் சொன்னதும் அதுக்கு கிளார்க், உண்மையா இது கற்பனையால உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் தானா, நான் இந்த உலகத்துல பல வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளார்க் அவரோட விசனை யூஸ் பண்ணி அந்த உலகத்தை சுத்தி பார்க்க, அப்பதான் அவருக்கே புரியுது கற்பனையான உலகத்துல நம்ம இருக்கோம்னு தெரியாம கிளார்க் பல வருஷமா இந்த கற்பனையால உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இதுதான் உண்மையான உலகம் அப்படின்னு ஒரு பொய்யை நம்பிட்டு இருந்த கிளார்க்கு இப்பதான் புரிய வருது, அவரோட விஷயனால அவங்களை சுத்தி இருந்த ஒரு பொய்யான உலகமும் அவங்களை விட்டு விலக ஆரம்பிக்குது. அப்ப இன்னொரு பக்கம் அந்த பறையவன்றவனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த கிரீன்லாண்டர்ஸ் எல்லாரையும் அவனோட சக்தியை பயன்படுத்தி கிரீன்லாண்டர்ஸ் எல்லாரையும் பிடிச்சு வச்சுட்டு எல்லா கிரீன்லாண்டர்ஸையும் அவனோட சக்தியெல்லாம் மொத்தமா அழிக்க போறான். அப்போ அவனோட அந்த பொய்யான உலகத்துல மாட்டிட்டு இருந்த ஜஸ்டிஸ் லீக் இந்த பொய்யான உலகத்தை விட்டு வெளியே வந்து அவன் முன்னாடி தோன்றிடுறாங்க. அங்க நம்ம சூப்பர்மேன், பேட்மேன், கிரீன்லாண்டர், அக்வாமேன், ஹாக்கல் அப்படின்னு அவனோட பொய்யான உலகத்துல மாட்டிட்டு இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸும் அதை விட்டு வெளியே வந்து அவன் முன்னாடி தோன்றிடுறாங்க. அப்ப சூப்பர்மேன் அவனை பார்த்து, பறைய நீ பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே இப்பவே உடனடியா நிறுத்து அப்படின்னு சூப்பர்மேன் அவனை பார்த்து சொல்ல, அதுக்கு அந்த பறையமன்றவன் இவங்களை பார்த்ததும் அப்படியே சாக்காயிடுறான். நீங்க எல்லாம் எப்படி தப்பிச்சு வந்தீங்க, உங்க எல்லாரையும் அந்த கனவு உலகத்துல சிறப்பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு அந்த பறையமன்றவன் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் பார்த்த சாக்கிங்ல சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஒரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அங்க இருந்து
நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் டெத் ஸ்ட்ரோக்கோட டார்க் ஃபோர்ஸ் ஆர்மிக்கும் ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்போ நம்ம சூப்பர்மேன் இறங்கி வந்து அந்த பறையவன்றவன் கிட்ட பேசுறாரு. பறையவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த டார்க் ஃபோர்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா அதோட சக்தி பரவிட்டு இருக்கு. ஆனா நீ உன்னோட சக்திகளை அதிகரிச்சிட்டு இருக்கதா நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சூப்பர்மேன் அவனை பார்த்து சொல்லாதுக்கவ உயிர் பொழைச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத சூப்பர்மேன் ஜஸ்டிஸ் லீக் அழிக்க நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அவன் சூப்பர்மேனை பார்த்து சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். அப்போ நம்ம சூப்பர்மேன் பறைய வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். அப்போ இன்னொரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அங்க இருக்க நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் டெத் ஸ்ட்ரோக்குக்கும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மிக்கும் நடக்கிற போர்ல சண்டை அப்படியே தீவிரமா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்போ பிளாக் அடமும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கூட சேர்ந்து டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய அளவுல பாம் ஒன்று எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அப்படியே பறந்து போய் விழுக அப்போ நைட் விங் அங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஓ மை காட் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காய் நிக்கிறாரு. அப்போ அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்த பிளாக் அடம் அவர்கிட்ட கடைசியா நான் சொல்றது உண்மை ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா சாக தான் போறோம் அப்படின்னு பிளாக் அடம் சொல்ல அப்ப அவங்க முன்னாடி அந்த இடத்துக்கு வந்திருக்குது. அவங்க முன்னாடி அந்த இடத்துல வந்திருக்குது டெத் ஸ்ட்ரோக், டூம்ஸ்டே, டார்க் சைடு, அப்போகலிப்ஸோட கொடூரமான ராட்சச வில்லன்களும் அப்படியே இவங்க கூட டார்க் ஃபோர்ஸோட மொத்த ஆர்மி அந்த இடத்துல அவங்க முன்னாடி வந்திருக்கு. இவங்களை எதிர்த்து அங்க இருக்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் என்ன பண்ண போறாங்க? மிஸ்டர் டெரிஃபிக் அவங்க கூட இருந்த ஒரு கிரீன்லாண்டரோட ரிங்கோட பவரை பயன்படுத்தி மற்ற கிரீன்லாண்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி மிஸ்டர் டெரிஃபிக் அவங்க கிட்ட மல்டிவர்ஸை சுத்தியும் டார்க் ஃபோர்ஸ் சூழ ஆரம்பிச்சிடுச்சு, எங்களோட உலகமும் ஆபத்துல இருக்கு, உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு மிஸ்டர் டெரிஃபிக் அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட சொல்றாரு. அப்போ அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ்க்கு மிஸ்டர் டெரிஃபிக் என்ன சொல்றாரு? மிஸ்டர் டெரிஃபிக் யாருன்றதே அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ்ல ஒருத்தர் கூட தெரியல. அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ்ல ஒரு கிரீன்லாண்டர் டெரிஃபிக்கை பார்த்து யாருங்க நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன மல்டிவர்ஸ், என்ன டார்க் ஃபோர்ஸ், உங்களோட உலகம் ஆபத்துல இருக்கா, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு அந்த கிரீன்லாண்டர் மிஸ்டர் டெரிஃபிக்கை பார்த்து கேட்க அதுக்கு அங்க இருந்த இன்னொரு கிரீன்லாண்டர் யாரும் இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் சொல்றதையும் கேட்காதீங்க, இவன் நம்மளோட எதிரிகள் நம்ம கிட்ட அனுப்பின ஆளா கூட இருக்கலாம், இவன் எங்க இருந்து வந்திருக்கான்னு கூட நமக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் லைட்டுக்குள்ள போன ஹால் ஜார்டன் இன்னுமே திரும்பி வரல அப்படின்னு அங்க இருந்த ஒரு கிரீன்லாண்டர் அங்க இருந்த மற்ற கிரீன்லாண்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி இருந்த அந்த பிளாக் லைட் மூலமா அவங்க இருந்த இடத்துக்கு டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி அந்த பிளாக் லைட் மூலமா அந்த கிரீன்லாண்டர்ஸ் இந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸ்க்கும் அங்க வந்து டார்க் ஃபோர்ஸ் ஆர்மிக்கும் ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்க சமயத்துல அப்படியே இன்னொரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அங்க இருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் டார்க் சைடு, டூம்ஸ்டே, டார்க் ஃபோர்ஸ் அப்படின்னு அங்க ஒரு மிகப்பெரிய போரே அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் அவரோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த பறையவன்றவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு அவனை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஃபிளாஷ் அவங்க கிட்ட வந்து காய்ஸ் கொஞ்சம் வானத்தை பாருங்க அப்படின்னு ஃபிளாஷ் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்ல அப்போ அவங்களுக்கு மேல வானத்துல அந்த பறையவன்றவன் உருவாக்கின இன்ஃபினிட்டி எர்த் எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரிசையா கிட்டத்தட்ட ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வானத்தை பார்த்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிரீன் ஆரோ வானத்தை பார்த்துட்டு அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸ் கிட்ட ஜஸ்டிஸ் லீக் அவங்க அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் புறப்படும் போது அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது, இந்த நாள் நம்மளோட வீழ்ச்சி அடைகிற நாளா கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியும் நான் தான் அந்த உலகத்திலே தலை சிறந்த ஆரோ, அப்படி இருக்கும்போது நானே என்னோட வில்லுல குறி வச்சு தாக்கும் போது என்னோட குறி எனக்கே தெரியாம தப்பா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதுதான் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு மோசமான காலகட்டத்தில் கூட நமக்கு பிடிச்சவங்களை மட்டும் நம்ம காப்பாற்றணும்னு யோசிக்கல, நம்மளோட குடும்பத்தை மட்டும் நம்ம காப்பாற்றணும்னு யோசிக்கல, இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நம்ம யோசிக்கிறோம், அதுதான் நம்மளோட ஜஸ்டிஸ் லீகா உருவாக்குது. இப்போ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஃபிளாஷோட ஸ்பீடும் கிரீன்லாண்டரோட பவர் ஒன்னு சேர்ந்தா நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன், இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அப்படின்னு கிரீன் ஆரோ சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ஃபிளாஷும் கிரீன்லாண்டரும் ஒருத்தர் ஒன்னா கை கோர்த்துட்டு அவங்களோட சக்திகளை ஒன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கிரீன்லாண்டரோட ரிங்கோட பவரும் ஃபிளாஷோட லைட்னிங் பவரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே அந்த இடமே ஒளிர ஆரம்பிக்குது. அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல மிஸ்டர் டெரிஃபிக் மல்டிவர்ஸ் முழுவதுமா டார்க் ஃபோர்ஸ் பரவிட்டு இருக்கதை அவரோட சிஸ்டம்ல பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பிளாக் அடம் மிஸ்டர் டெரிஃபிக் கிட்ட வந்து மிஸ்டர் டெரிஃபிக் டார்க் ஃபோர்ஸ் முழுவதுமா மல்டிவர்ஸ் சூழ்ந்துடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பிளாக் அடம் மிஸ்டர் டெரிஃபிக் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு மிஸ்டர் டெரிஃபிக் பிளாக் அடம் பார்த்து வாய மூடுங்க பிளாக் அடம், வெளியே நம்ம சூப்பர் ஹீரோஸ் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க உயிருக்கு பயந்து இங்க ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு மிஸ்டர் டெரிஃபிக் பிளாக் அடம் பார்த்து கேட்க பதிலுக்கு பிளாக் அடம் அவரை பார்த்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருப்ப அப்படின்னு ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்க்குள்ள இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வெளியே டார்க் சைடு ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸை தேடி பிடிச்சு அவர் கையில மாற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் ரெண்டா பிச்சு போட்டு கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டீன் டைட்டன்ஸ் அகாடமில இருந்த சின்ன பசங்க அப்படின்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இன்னொரு பக்கம் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பேட்மேன் ஒரு பங்கமான என்ட்ரியை கொடுக்குறாரு. பேட்மேன் அங்க பார்த்ததும் சூப்பர்மேன் அவர்கிட்ட உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லாதுக்கு பேட்மேன் மக்களுக்கு அநியாயம் நடக்கும்போது என்னால கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பேட்மேன் அந்த இடத்துல ஒரு பஞ்சு டைலாக சொல்லிட்டு களத்துல இறங்கி அங்க இருக்க வில்லன்ஸ் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னொரு பக்கம் அங்க ஜஸ்டிஸ் சொசைட்டி களத்துல இறங்கி அவங்களும் அவங்க பங்குக்கு அங்க இருக்க வில்லன்ஸ் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அங்க இருந்த சூப்பர்மேன் ஒன்றுகள் அப்படின்னு அங்க இருந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கு இவங்களை பார்த்ததும் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த பறையவன்றவன் அவங்களை பார்த்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் என் கையால சாகிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க, உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு அந்த பறையவன்றவன் அவனை நோக்கி வந்துட்டு இருந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அங்க வந்து சூப்பர் ஹீரோஸும் அவனை தாக்குறதுக்காக
பண்ணதுக்காக, இது நீ ஜஸ்டிஸ் லீக்குக்கு பண்ணதுக்காக அப்படின்னு கத்திட்டு அவனை தாக்குறதுக்காக அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவனோட சக்திகளை பயன்படுத்தி அவனை நோக்கி வந்த சூப்பர் ஹீரோஸை தாக்குனதும் அவனை தாக்குறதுக்காக அவன் கிட்ட வந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அவனோட சக்திகளால தாக்கப்பட்டு எல்லாரும் அப்படியே செதஞ்சு அப்படியே அழிஞ்சு போயிடுறாங்க. ஒரு பக்கம் அவனோட சக்திகளை பயன்படுத்தி சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் அழிச்சிட்டு வர, இன்னொரு பக்கம் அவனோட சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அவனோட சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சதும் மல்டிவர்ஸ் சுத்தி இருந்த டார்க் ஃபோர்ஸ் இன்னுமே வலுவாக்கி டார்க் ஃபோர்ஸ் பரவாம மிஞ்சி இருந்த மல்டிவர்ஸ்ல உள்ள இடத்துலயும் டார்க் ஃபோர்ஸ் இன்னுமே அதிகப்படியான வேகத்துல மல்டிவர்ஸ் முழுவதுமா பரவ ஆரம்பிக்குது. உங்களை கொல்ல என்னோட சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. உங்கள ஒவ்வொருத்தரையா அணுவா ருசிச்சு கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பறையமன்றவன் நம்ம சூப்பர் ஹீரோஸை கொல்ல அவனோட சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சதும் திமிர்ல நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்குள்ள இருந்த மிஸ்டர் டெரிஃபிக்கும் பிளாக் ஆடமும் சூப்பர்மேன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆன்டிமேட்டர் சேம்பரை தூக்கிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஆன்டிமேட்டர் சேம்பரை தூக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்ததும் அங்க இருந்து சூப்பர்மேன் அவங்களை பார்த்து, அந்த ஆன்டிமேட்டர் சேம்பர் இப்போதைக்கு ரிப்பேர் ஆயிருக்கு, அதை யாராவது சரி பண்ணணும், அதை சரி பண்ணாதான் அந்த ஆன்டிமேட்டர் சேம்பர் ஒர்க் ஆகும். இங்க இருக்க யாருக்கு அந்த ஆன்டிமேட்டர் சேம்பரை சரி பண்ண தெரியும் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சூப்பர்மேன் அவங்களை பார்த்து சொல்ல, அப்ப பேட்மேன் அவங்க கிட்ட ஓடி போய் இதை நான் பாத்துக்கிறேன், இதை நான் சரி பண்றேன், அவங்களை என் கிட்ட நெருங்க விடாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் அந்த ரிப்பேர் ஆன ஆன்டிமேட்டர் சேம்பரை சரி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த இடத்துக்கு ஆன்டிமேட்டர் சேம்பரை கொண்டு வந்ததை பார்த்ததும் அந்த பறையமன்றவன் அங்க இருந்த டார்க் ஃபோர்ஸ் மொத்த ஆர்மியும் அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறான். அவங்களை நோக்கி வந்து அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து அங்க இருந்த சூப்பர்மேன் அவங்களை தாக்குறதுக்காக அவங்களுக்கு முன்னாடி வராரு. அப்போ ஒன்றுகள் சூப்பர்மேனை பார்த்து, சூப்பர்மேன் நீ அவசரப்பட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கத்தாதுக்கு சூப்பர்மேன் அங்க இருந்து பறந்து போய் அவங்களை தாக்குறதுக்காக அவங்களை நோக்கி வந்த டார்க் சைடை எதிர்த்து நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேனும் மிஸ்டர் டெரிஃபிக்கும் ஒன்னா சேர்ந்து எப்படியோ அந்த ஆன்டிமேட்டர் சேம்பரை ஆன் பண்ணிடுறாங்க. அந்த ஆன்டிமேட்டர் சேம்பரை ஆன் பண்ணது மட்டும் இல்லாம மிஸ்டர் டெரிஃபிக் அந்த பறையமன்றவன் இருக்கிற பக்கமா அந்த ஆன்டிமேட்டர் சேம்பரை திருப்பி அந்த ஆன்டிமேட்டர் வேவ்ஸ்ல உள்ள சக்திகளை அவனை நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பறையமன்றவன் அந்த ஆன்டிமேட்டர் சேம்பர்ல இருந்து வந்த ஆன்டிமேட்டர் வேவ்ஸ்னால அந்த சேம்பர்ல இருந்து வந்த வேவ்ஸ்னால உருவாக்கப்பட்ட பாக்ஸுக்குள்ள மாட்டிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அவனை சுத்தி இருந்த அந்த ஆன்டிமேட்டர் வேவ்ஸ் அவனால தாங்க முடியாம அவனோட உடம்பு அப்படியே சிதஞ்சு எலும்பு கூடாகி காத்தோட காத்தா கரைஞ்சு அந்த பறையமன்றவன் அப்படியே அந்த இடத்துல இறந்து போயிடுறான். நம்ம சூப்பர் ஹீரோஸ் எதுக்கு அந்த டார்க் சைடு எதிர்த்து சூப்பர்மேன் டார்க் சைடை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. டார்க் சைடை தாக்குறத பார்த்ததும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மில இருந்த அப்போகலிப்ஸை சேர்ந்த கொடூரமான மோசமான வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பர்மேனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட வில்லன்ஸ் எல்லாம் சூப்பர்மேனை ஒரே நேரத்தில் தாக்க ஆரம்பிச்சதும் சூப்பர்மேனுக்கு அவங்களை எதிர்த்து நிக்க முடியாம அவங்க கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்த சூப்பர்மேனை டூம்ஸ்டே அதோட கையால மேல தூக்க, அப்போ டார்க் சைடு அவரோட ஒமேகா பீம்ஸ் வச்சு சூப்பர்மேனை தாக்குறாரு. அப்படியே சூப்பர்மேனை கீழே போட்டு டார்க் சைடு டூம்ஸ்டே அப்படின்னு அங்க இருக்க மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கீழே விழுந்து கிடக்கிற சூப்பர்மேனை போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அன்பு மகனை உன்னை நீ தான் உருவாக்கிக்கணும், அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். இங்க பாரு, உனக்குள்ள ரெண்டு உலகத்தோட அதிசயங்கள் உனக்குள்ள இருக்கு, உன்னால எதையும் சாதிக்க முடியும், நீ மக்களுக்கு பாதுகாப்பாவும் அவங்களுக்கு எடுத்துக்காட்டாவும் நீ இருப்ப, உன்னால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சூப்பர்மேனுக்கு அவரோட அம்மாவும் அப்பாவும் அவர்கிட்ட சொன்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் அவரோட நினைவுகள்ல வந்து போகுது. அப்படியே கீழே விழுந்து கிடந்த சூப்பர்மேன் கோவத்தோட எழுந்திருச்சு அவரை அடிச்சிட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் கோவத்தோட ஒரு பயங்கரமான பஞ்சை கொடுக்குறாரு. அப்படியே சூப்பர்மேன் அதே கோவத்தோட ஹீட் விசனை யூஸ் பண்ணி அவரை சுத்தி இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஹீட் விசனால தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்த டார்க் சைடு சூப்பர்மேனுக்கு மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அடிச்ச அடியில சூப்பர்மேன் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்து கிடந்த சூப்பர்மேன் சோகத்தோட எழுந்திருச்சு வானத்தை பார்த்து, என்னால முடியும் அப்படின்னு சூப்பர்மேன் தனக்கு தனி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிளாக் ஆடம், சூப்பர்மேன் அந்த இடத்துல இருக்காதீங்க, ஆபத்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு பிளாக் ஆடம் சூப்பர்மேனை பார்த்து கத்திட்டு அவரை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்காரு. சூப்பர்மேனை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்த பிளாக் ஆடம் லெக்ஸ் லூதரும் கிராடும் சேர்ந்து பிளாக் ஆடமை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த பக்கம் அடிப்பட்ட சூப்பர்மேன் காயங்களோடவும் முகத்துல ரத்தத்தோடவும் சோகத்தோட என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் தாக்குறதுக்காக அவரை நோக்கி டூம்ஸ்டே ஓடி வந்துட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், கண்டிப்பா என்னோட அப்பா என்ன நினைச்சு பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் தன்னோட ரெண்டு கண்ணையும் மூடிடுறாரு. அவரை தாக்குறதுக்காக அவர் நோக்கி ஓடி வந்துட்டு இருந்த டூம்ஸ்டே சூப்பர்மேனை அடிக்கிறதுக்காக டூம்ஸ்டே அதோட கையை ஓங்கி சூப்பர்மேனை குத்த வரும்போது டூம்ஸ்டேவோட அடியை தடுத்துட்டு கலால் சூப்பர்மேன் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. டூம்ஸ்டே அதோட ஒரு கையால சூப்பர்மேனை குத்த வரும்போது கலால் டூம்ஸ்டேவோட அடியை தடுத்ததும் டூம்ஸ்டே அதோட இன்னொரு கையால சூப்பர்மேனை குத்த வருது. டூம்ஸ்டே அதோட இன்னொரு கையால சூப்பர்மேனை குத்த வரும்போது அங்க அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோடவும் காயத்தோடவும் இருந்த சூப்பர்மேனோட சன் டூம்ஸ்டேவோட இன்னொரு அடியை தடுத்து நிறுத்துறாரு. அப்ப சூப்பர்மேனோட சன் சூப்பர்மேன் கிட்ட, நான் என்னோட சின்ன வயசுல இருந்து டூம்ஸ்டே பத்தின நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கதைகள்ல டூம்ஸ்டே எல்லாரையும் கொல்ற மோசமான அரக்கனாவும் ராட்சச மிருகமாவும் தான் அந்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இனிமே அது மாதிரி நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேனும் சூப்பர்மேனோட சன்னும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டூம்ஸ்டேக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்குறாங்க. அடிச்சு அட்டில டூம்ஸ்டே தரையை உடைச்சிட்டு அங்க இருந்த கார் எல்லாத்தையும் உடைச்சிட்டு பறந்து போய் விழுகுது. இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர்மேனோட சன் சூப்பர்மேனை பார்த்த சந்தோஷத்துல, அப்பா நான் உங்களை கண்டிப்பா பாப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா இங்க நடந்த
எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சூப்பர்மேனோட சன் அவர்கிட்ட சொல்ல, அதுக்கு சூப்பர்மேன், இங்க பாரு தங்கம், நீ இங்க இருக்க எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணிருக்க. நீ பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க இருக்கவங்களும் நீ பண்ணதை நினைச்சு கண்டிப்பா பெருமைப்படுவாங்க. நீ பண்ண வரைக்கும் போதும், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போ நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சூப்பர்மேன் தன்னோட மகன் கிட்ட சொல்லிட்டு, சூப்பர்மேன் தன்னோட மகனை கட்டிப்பிடிச்சு அவர் பண்ண செயலை நினைச்சு பெருமைப்பட்டு சூப்பர்மேன் தன்னோட மகனை கட்டிப்பிடிச்சு அவர்கிட்ட பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி வேற ஒரு இடத்துல இருந்த கிரீன்லாண்டர்ஸ் மத்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஒரு போர்ட்டல் வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து இங்க இருக்க டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் லீக் டீம்ல இருந்த பேட்மேன், வேற ஒரு டைம்லைன்ல இருந்து வந்த பேட்மேன், நம்ம ஃபிளாஷும் ஹேலும் போன டைம்லைன்ல இருந்த பேட்மேன், அப்படியே அந்த 3 பேட்மேனும் ஒன்னா சேர்ந்து அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒன்று கேர்ள், ஒன்று உமன், மேரி மார்வல், ஆக்வா உமன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் டீமா அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்து கிரீன்லாண்டர், ஃபிளாஷ் ஃபேமிலி அப்படின்னு இவங்க ஒரு பக்கமா டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் அவங்க கிட்ட இருந்து தன்னோட உலகத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸும் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் சூப்பர்மேனும் சூப்பர் கேர்ளும் டார்க் சைடோட ஒமேகா பீம்ஸ் எதிர்த்து அவங்களோட ஹீட் வீசனால டார்க் சைடோட ஒமேகா பீம்ஸோட சக்தி எதிர்த்து நின்று டார்க் சைடு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால பிளாக் அடம் டூம்ஸ்டேவை எதிர்த்து டூம்ஸ்டே கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ மிஸ்டர் டெரிஃபிக் அங்க இருந்து ஒரு கிரீன்லாண்டர் கிட்ட மல்டிவர்ஸோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கிரீன்லாண்டர், மல்டிவர்ஸை சுத்தியும் டார்க் ஃபோர்ஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு, அதோட சக்தி இன்னும் கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்க இருந்து நம்ம ஆக்வாமேன், டார்க் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த பறையவன்றவனை தான் நம்ம அழிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் எப்படி இந்த டார்க் ஃபோர்ஸ் அதோட சக்திகளை இழக்காம இன்னும் நம்மளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு ஆக்வாமேன் ஒரு பக்கம் கேட்க, அப்போ நம்ம ஃபிளாஷ் மிஸ்டர் டெரிஃபிக் கிட்ட ஓடி வந்து அந்த பறையவன்றவன் அழிஞ்சாலும் அவனோட சக்திகளை அவன் யார்கிட்டயாவது பகிர்ந்திருக்கலாம், அதனால கூட இந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி இன்னும் அழியாம இருக்கலாம் அப்படின்னு ஃபிளாஷ் மிஸ்டர் டெரிஃபிக் கிட்ட சொல்ல, அப்போ அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸை பார்த்து, நான் இந்த மல்டிவர்ஸ் அழிச்சாலும் உங்களை கொல்லாம விட மாட்டேன், நீங்க எல்லாரும் என் கையால தான் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்கோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு நைட் விங்க மேல தூக்கி நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, நான் இப்போ எங்க இருக்கேன், இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, இங்க யாருமே இல்ல, இங்க நான் மட்டும் தான் இருக்கேன் தனியா, அதுவும் ஒரு பயங்கரமான இருட்டுக்குள்ள அப்படின்னு நைட் விங் ஒரு பயங்கரமான இருட்டுக்குள்ள இருந்துட்டு தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் டெத் ஸ்ட்ரோக்குக்கும் நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. டெத் ஸ்ட்ரோக்கு கீழே நைட் விங் டார்க் ஃபோர்ஸால கட்டுப்படுத்தப்பட்டு டார்க் ஃபோர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டெத் ஸ்ட்ரோக் அடிக்க வந்த சூப்பர்மேனை டெத் ஸ்ட்ரோக் தன்னோட உடம்புல சுத்தி இருந்த அந்த டார்க் ஃபோர்ஸ் சக்திகளால உருவாக்குன ஒரு இரும்பு சங்கிலியை வச்சு அவரை தாக்க வந்த சூப்பர்மேனை பிடிச்சிடுறாரு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த இடத்துல டாக்டர் லைட் வந்து அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸை பார்த்து, இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா டார்க் ஃபோர்ஸ் சூழ்ந்துட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த மல்டிவர்ஸை சுத்தி சூழ்ந்துட்டு இருக்க டார்க் ஃபோர்ஸை எதிர்த்து நம்ம ஒரு லைட் ஃபோர்ஸ் இந்த மல்டிவர்ஸ்ல உருவாக்கணும், அதாவது இந்த டார்க் ஃபோர்ஸ் எதிர்த்து நம்ம இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா வெளிச்சத்தை பரப்ப போறோம், இது மூலமா இந்த மல்டிவர்ஸை சுத்தி இருந்த டார்க் ஃபோர்ஸ் எல்லாமே வெளிச்சத்தினால இந்த மல்டிவர்ஸை விட்டு விலகி அதோட சக்திகளை இழக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த டார்க் ஃபோர்ஸ் நம்மளோட மல்டிவர்ஸை விட்டு முழுவதுமா விலகி போயிடும். ஆனா நான் இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா வெளிச்சத்தை பரப்புறதுக்கு லைட்னிங் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒருத்தரோட உதவி எனக்கு தேவைப்படும் அப்படின்னு டாக்டர் லைட் அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்ல, அதுக்கு அங்க இருந்து மிஸ்டர் டெரிஃபிக், வெல் உங்களோட லைட்னிங் ஸ்பீட் அளவுக்கு ஈடு கொடுத்து போற அளவுக்கு இங்க யார் இருக்கா அப்படின்னு மிஸ்டர் டெரிஃபிக் அவங்கள பார்த்து கேட்க, அப்போ அவங்க இருந்த கிரீன்லாண்டர், வேற யாரு, நான் தான், என்னால லைட்னிங் ஸ்பீட் அளவுக்கு போக முடியும் அப்படின்னு கிரீன்லாண்டர் சொல்ல, அதுக்கு மிஸ்டர் டெரிஃபிக், நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க கிரீன்லாண்டர் அப்படின்னு மிஸ்டர் டெரிஃபிக் கிரீன்லாண்டர் பார்த்து சொல்லிட்டு கிரீன்லாண்டர் மேல மிஸ்டர் டெரிஃபிக் லைட்டா கோவப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல ஃபிளாஷ் ஃபேமிலி அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபிளாஷ் ஃபேமிலி அந்த இடத்துக்கு வந்திருக்கதை பார்த்ததும் மிஸ்டர் டெரிஃபிக் டாக்டர் லைட் கிட்ட, ஃபிளாஷ் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் லைட், ஃபிளாஷால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும் அப்படின்னு டாக்டர் லைட் சொல்ல, அப்போ நம்ம ஃபிளாஷ் என்ன ஆனாலும் சரி அந்த இருட்டை நம்மளோட உலகத்தை விட்டு விரட்டி ஆகணும் அப்படின்னு அங்கே வந்து ஃபிளாஷ் அவங்கள பார்த்து சொல்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் அடம் பறந்து போய் டெத் ஸ்ட்ரோக்கை அடிச்சு பறக்க விட, அப்போ பிளாக் அடம் டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து, இங்க இருக்க சூப்பர் ஹீரோஸ்க்கு நான் துரோகம் பண்ணாலும் அவங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க, இவங்க வெறும் சூப்பர் ஹீரோஸ் மட்டும் இல்ல, என்னோட நண்பர்கள், அவங்களை துன்புறுத்த உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு, உன்னோட இருள விரட்ட என்னால மட்டும்தான் முடியும், அதனாலதான் என்னோட பேரு பிளாக் ஆடம் அப்படின்னு பிளாக் ஆடம் கோவத்தோட டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து கத்த, அவரோட கோவத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட சக்திகளும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வானத்துல இருந்து பிளாக் ஆடமோட கோவத்தினால ஏகப்பட்ட இடிகள்லாம் அந்த இடத்துல வந்து விழுகுது. அங்க விழுந்த இடிகள் எல்லாமே நம்ம சூப்பர் ஹீரோஸ் மேல பட்டு அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருக்குமே வானத்துல இருந்து வந்த இடிகள் எல்லாமே அவங்களுக்கு பலத்தை கொடுக்குது. அப்படியே நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் மாசா கெத்தா போஸ்ட் கொடுக்க இதை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் டெத் ஸ்ட்ரோக் பிளாக் ஆடமை பார்த்து, பிளாக் ஆடம் நீ சக்தி வாய்ந்தவனா இருக்கலாம், நீ இந்த இருளை விரட்டுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கலாம், நீ என்ன கொன்னா கூட உன்னால இதை நிறுத்த முடியாது, இந்த இருளோட சக்தி நேத்து அந்த பறையவன்றவன் கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் கிட்ட இருக்கு, இன்னைக்கு நான் செத்துட்டா நாளைக்கு இந்த சக்திகள் எல்லாமே நைட் விங் கிட்ட போயிடும் அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் சொல்ல, அப்ப இன்னொரு பக்கம் நம்ம நைட் விங் தன்னோட கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்க் ஃபோர்ஸ் கிட்ட அடிமையாக்கிட்டு இருக்காரு. டெத் ஸ்ட்ரோக் சொன்னதெல்லாம் கேட்டதும் பிளாக் ஆடம், நீ சொல்ற எதையும் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆடம் டெத் ஸ்ட்ரோக்கை தாக்க ஆரம்பிக்கிறாரு.
இன்னொரு பக்கம் நம்ம ஃபிளாஷ் ஃபேமிலி மல்டிவர்ஸை சுத்தி இருக்கிற டார்க் ஃபோர்ஸை விளக்குறதுக்காக மல்டிவர்ஸ் முழுவதுமா வெளிச்சத்தை பரப்புறதுக்காக மல்டிவர்ஸை சுத்தியும் நம்ம ஃபிளாஷ் ஃபேமிலி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபிளாஷ் கூட சேர்ந்து டாக்டர் லைட்டும் லைட் வேகத்துல இந்த மல்டிவர்ஸ் சுத்தியும் பயணிச்சு இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா வெளிச்சத்தை பரப்புறாங்க. இந்த வெளிச்சத்தினால மல்டிவர்ஸை சுத்தி இருந்த டார்க் ஃபோர்ஸ் முழுவதுமா மல்டிவர்ஸ் விட்டு விலகி நம்ம மல்டிவர்ஸ் முழுவதுமா தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்பிடுது. அப்போ ஃபிளாஷ் டாக்டர் லைட் கிட்ட நம்ம எத்தனை வருஷமா ஓடி இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா வெளிச்சத்தை பரப்பணும் அப்படின்னு ஃபிளாஷ் கேட்க அதுக்கு டாக்டர் லைட் நம்ம வருஷ கணக்கான ஓடி இந்த மல்டிவர்ஸ் முழுவதுமா வெளிச்சத்தை பரப்பல, நமக்கு ஒரு சில நொடிகள் தான் ஆச்சு, அதுவும் நம்ம ஒளியோட வேகத்துல பயணிச்சதுனால மட்டும்தான் நம்மளால இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு டாக்டர் லைட் ஃபிளாஷ் கிட்ட சொல்றாங்க. அப்ப இன்னொரு பக்கம் மிஸ்டர் டெரிஃபிக் வானத்தை பார்த்துட்டு ஒரு வழியா நம்ம இந்த உலகத்தை இல்ல இந்த உலகம் மாதிரி பல உலகங்கள் ஒன்னா இருக்கிற ஒரு மல்டிவர்ஸை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் டெரிஃபிக் வானத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்த டார்க் ஆர்மி ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இந்த டார்க் ஆர்மி மொத்தமும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் டெத் ஸ்ட்ரோக்குக்கும் பிளாக் ஆடமுக்குமான சண்டையில டெத் ஸ்ட்ரோக் பிளாக் ஆடமை போட்டு மரணட்டி அடிச்சு பிளாக் ஆடமை கிட்டத்தட்ட அடிச்சே நாக் டவுன் பண்ற அளவுக்கு போயிடுறாரு. பிளாக் ஆடம் நீ கூட சக்தி வாய்ந்தவனா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு கோலையா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு பிளாக் ஆடம், உன்னோட நண்பர்களுக்காக நீ போராடி உயிரை விட போற அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் பிளாக் ஆடமை பார்த்து சொல்ல அதுக்கு நம்ம பிளாக் ஆடம் அடிபட்ட உடம்போட டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து என்னோட நண்பர்களுக்காக என்னோட உயிரையும் நான் தியாகம் பண்ண தயங்க மாட்டேன் அப்படின்னு பிளாக் ஆடம் டெத் ஸ்ட்ரோக்கை பார்த்து சொல்றாரு. அதுக்கு டெத் ஸ்ட்ரோக் சண்டையில கீழே விழுந்து அவரோட வாளை எடுத்துட்டு உன்னோட உயிர் தியாகத்தை நினைச்சு உன்னோட நண்பர்கள் பெருமைப்படுவாங்க நீ நினைக்கிறியா பிளாக் ஆடம் அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் பிளாக் ஆடம் பார்த்து சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டார்க் ஃபோர்ஸால கட்டுப்படுத்தப்பட்டு இருந்த நைட் விங் அவரோட சூட்ல அவரோட நெஞ்சில இருந்து அவரோட பேடாஸான சிம்பிள் அவரோட சக்திகளால கொஞ்சம் கொஞ்சமா ஒளிர ஆரம்பிக்குது. இல்ல இந்த டார்க் ஃபோர்ஸ் என்ன கட்டுப்படுத்த நான் விட மாட்டேன், டெத் ஸ்ட்ரோக் நீ சொல்ற எதுவுமே நடக்காது அப்படின்னு நைட் விங் ஒரு பக்கம் தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு. அப்ப டெத் ஸ்ட்ரோக் அவரோட வாளை எடுத்து பிளாக் ஆடம் ரெண்டா வெட்டுறதுக்காக அவர் கையில வச்சு இந்த வாளை வச்சு பிளாக் ஆடமை பார்த்து ஓங்குறாரு. அப்ப இந்த பக்கம் டார்க் ஃபோர்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாக்கிட்டு இருந்த நைட் விங் அவரோட சக்திகளால டார்க் ஃபோர்ஸ் கிட்ட அடிமையாகாம அதுகிட்ட இருந்து தப்பிச்சு டார்க் ஃபோர்ஸால உருவாக்கப்பட்டு தன்னோட உடம்போட சுத்தி நைட் விங்கை கட்டுப்படுத்தி வச்சிருந்த அந்த சங்கிலியை அவுத்து அந்த சங்கிலியை வச்சு பிளாக் ஆடமை வெட்ட போன டெத் ஸ்ட்ரோக் அடிச்சு பறக்க விடுறாரு. அடிச்சு அடியில டெத் ஸ்ட்ரோக் பறந்து போய் கீழே விழுந்து நைட் விங்கை பார்த்து கொலவெறியோட டெத் ஸ்ட்ரோக் உன்னை துண்டு துண்டா வெட்டி கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக் நைட் விங்கை பார்த்து கத்திட்டு நைட் விங்கை அடிக்கிறதுக்காக அவர் நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. கொலவெறியோட நைட் விங்கை அடிக்க வந்த டெத் ஸ்ட்ரோக்கோட பொண்ணு அவரை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட அப்பா நீங்க பண்ண வரைக்கும் போதும், இப்போ உங்களுக்கு உதவி தேவைப்படுது, நான் உங்களோட பொண்ணு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு டெத் ஸ்ட்ரோக்கோட பொண்ணு அவரை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட சொல்ல அவளை கோவத்தோட இருந்த டெத் ஸ்ட்ரோக் அவரோட பொண்ணை பார்த்ததும் சடனா மனசு உடைஞ்சு போய் சோகமா அவகிட்ட நான் எதையும் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்ல அதுக்கு டெத் ஸ்ட்ரோக்கோட பொண்ணு அவரை கட்டி பிடிச்சவர்கிட்ட எனக்கு தெரியும்பா நீங்க எதையும் வேணும்னு பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த டார்க் ஃபோர்ஸ் தான் உங்களை கட்டுப்படுத்தி பண்ண வச்சுச்சு அப்படின்னு அவரோட பொண்ணு அவர்கிட்ட சொல்றாங்க. இதோட இங்க நடந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கும் வில்லன்ஸுக்குமான சண்டையா இருக்கட்டும், இந்த உலகத்தை அழிக்க வந்த மல்டிவர்ஸா இருக்கட்டும் அப்படின்னு இங்க நடந்த எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து இந்த உலகம் ஒரு பேரழிவுல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல கூட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வானத்துல சூரியன் பழைய மாதிரி உதிக்க ஆரம்பிக்குது. தனித்தனியா பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு சில சூப்பர் ஹீரோஸ்ல ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஒரு இடத்துல பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் டீன் டைட்டன்ஸ் அவங்களோட இடத்துக்கே திரும்பி பழைய மாதிரி அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் டாக்டர் லைட் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அவங்க யூனிவர்ஸுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. டார்க் சைடு அந்த போர்ல தோக்க போறோம்னு தெரிஞ்சதும் அவரோட நாடான அப்பாகலிப்ஸ்க்கே திரும்பி போயிடுறாரு. மீதி இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒட்டாஞ்சி போன ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபிளாஷ் ஹால் கிட்ட இங்க நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு ஃபிளாஷ் ஹால் கிட்ட சொல்ல அதுக்கு ஹால் இந்த உலகத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை நம்ம ஒன்னா ஒத்துமையா ஒரு ஜஸ்டிஸ் லீக் டீமா எதிர்த்து நிக்கிறது ஒன்னும் நமக்கு புதுசு இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஃபிளாஷ் ஃபேமிலி அங்க வந்துடுறாங்க. அப்போ ஃபிளாஷ் ஹால் கிட்ட இதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு ஃபிளாஷ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஹால் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்புறம் ஹால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை நீங்க எப்போ உருவாக்கிக்க போறீங்க அப்படின்னு ஃபிளாஷ் கேட்க அதுக்கு ஹால் நீங்க எதை பத்தி பேசுறீங்க ஃபிளாஷ், உங்க ஃபேமிலியை விட என்னோட ஃபேமிலி ரொம்ப பெருசு அப்படின்னு ஹால் அங்க இருந்த மற்ற கிரீன்லாண்டர்ஸோட ஒன்னா சேர்ந்து ஃபிளாஷை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்த கிரீன்லாண்டர்ஸோட சேர்ந்து அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் ஆடம் வானத்துல பறந்துட்டு உடஞ்சி போன ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் சரி செய்யப்பட்டு பழைய நிலைமைக்கு திரும்பினதை பார்த்துட்டு நம்ம பிளாக் ஆடம் வானத்துல பறந்துட்டு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்போ சூப்பர்மேனோட சன்னும் பிளாக் ஆடம் கிட்ட பறந்து வராங்க. அப்போ சூப்பர்மேனோட சன் பிளாக் ஆடமை பார்த்து சூப்பர்மேன் கிட்ட டார்க் ஃபோர்ஸ் எதிர்த்து நம்மள மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எத்தனையோ பேர் போராடினாலும் டார்க் ஃபோர்ஸ் எதிர்த்து உயிரை கொடுத்து போராடி அதை நம்மளோட உலகத்திலிருந்து அடியோட அடிச்சு விரட்டி நம்மளோட உலகத்தை ஒரு பேரழிவுல இருந்து காப்பாத்தின ஒருத்தரை பாருங்கப்பா அப்படின்னு சூப்பர்மேனோட சன் பிளாக் ஆடமை பார்த்துட்டு சூப்பர்மேன் கிட்ட சொல்றாரு. அப்போ சூப்பர்மேன் பிளாக் ஆடம் கிட்ட ஜஸ்டிஸ் லீக்ல சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சூப்பர்மேன் சொல்ல அதுக்கு பிளாக் ஆடம் ஜஸ்டிஸ் லீக்னு நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு, என்னோட கடமையை செய்ய என்னோட காந்தா கலக்குது, நான் என்னோட காந்தாக்க பாதுகாக்க நான் காந்தாக்கே திரும்பி போறேன், நீங்க உங்களோட நாட்டை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆடம் அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேனோட சன்னும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு வானத்துல பறந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் காமிக் சீரிஸ் மொத்தமா முடிவடையுது.
இதுக்கப்புறம் இந்த காமிக் சீரிஸோட போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி லைட்டா ஹிண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. அமாண்டா வாலர் கவர்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய ஆபீசர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்மளோட உலகம் பெரிய ஆபத்துல இருக்கு, நான் சொல்றது கற்பனை இல்ல, நிஜமாவே நம்மளோட உலகம் பெரிய ஆபத்துல இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணலன்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா அழிஞ்சிடுவோம் அப்படின்னு அமாண்டா வாலர் அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க இந்த உலகம் ஆபத்துல இருக்கு, அதை எதிர்த்து நிக்க நீங்க எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அவங்க அமாண்டா வாலர் கிட்ட கேட்க, சூப்பர் ஹீரோஸ் இங்க கூட இணையறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், இந்த உலகம் ஆபத்துல இருக்கு, அதனால சூப்பர் ஹீரோஸோட உதவி எங்களுக்கு தேவைப்படலாம், ஆனா இப்போ ஜஸ்டிஸ் லீக் இல்ல, அது மட்டும் இல்லாம சூப்பர் ஹீரோஸ் ஒழுங்கா இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை சூப்பர் ஹீரோஸ் எங்களோட ஆர்டர்ஸை கேட்டு அதை மதிக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கப்படுவாங்க, அதுவும் பூமியில இருக்கிற சிறை இல்ல, ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்க நிலவுல உள்ள சிறையில் அடைக்கப்படுவாங்க. இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏலியன்ஸையும் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸையும் கொடூரமான ராட்சச வில்ல அரக்கன்களையும் கடவுள்கள் கூட இவங்க எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு படி அதிகமா ஒரு புது ஜஸ்டிஸ் லீக் மூலமா அவங்களுக்கு வந்த மரணத்தையும் எதிர்த்து நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அமாண்டா வாலர் அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு அவங்க மெட்டா ஹியூமன்ஸ் யார் தப்பு பண்ணாலும் அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறதுக்கான முழு அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, இதுக்கு நீங்க எந்த விதமான ஃபோர்ஸ் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், அதுக்கான முழு அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவங்க அமாண்டா வாலர் கிட்ட சொன்னதும், அதுக்கப்புறம் நம்ம அமாண்டா வாலர் அங்க இருந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சூசைட் ஸ்குவாடோட சூப்பர் ஹீரோஸை பிடிச்சி ஜெயில போடுறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரீசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸ் முழுவதுமா முடிவடையுது. எல்லாருக்குமே இந்த ஒரு காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்த என்ன காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காமிக் சீரிஸை பத்தின ரிவ்யூஸ் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத பத்தியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம மார்வல் டிசி அப்படின்னு எக்கச்சக்கமான காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், அதையும் நம்ம 1 மணி நேரத்துக்கு மேல வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு உங்களை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக ட்ரை பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பேன், அதுக்கான சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க போதும். இது உங்களோட சேனல், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல், நீங்க என்ன கேட்குறீங்களோ அது மட்டும் தான் அந்த சேனல்ல வீடியோவா அப்லோட் ஆகும். எனவே உங்களால முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். இது மாதிரி அடுத்த என்ன காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.